ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் காலேஜர் நடா 24/7 தமிழ்லேருந்து. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரேபிட் ஃபயர் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ ஒட்டுமொத்தமாக ஜிஎஸில் ரேபிட் ஃபயர் பார்க்க போகிறோம். இதில் வந்து சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, ஸ்ட்ராட்டஜி, ஜிகே எல்லாமே இதில் கலந்துருக்கும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கும் இன்வைட் பண்ணிவிடுங்க. எஸ், குட் மார்னிங்ப்பா. மாரியப்பன், சிவானி, நிஷாந்தினி, குட் மார்னிங். நீங்கள் கேட்டிருக்க கொஸ்டின் என்னென்னா, இப்போ 13 பேட்சில் ஜாயின் பண்ணோம்னா மெட்டீரியல்ஸ் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டிருக்கீங்க. கரெக்டுங்களா? மெட்டீரியல்ஸ் எப்படி கொடுப்பீங்க? கிளாஸஸ் பைலிங்குலாக போகும், அது எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு தேவையானது உங்களை வந்து சேரும். இங்கிலீஷில் மெட்டீரியல் இருந்தால் இங்கிலீஷில் போடுவாங்க, தமிழில் மெட்டீரியல் இருந்தால் தமிழ்லையும் போடுவாங்க, ரெண்டுத்துலேயும் இருந்தால் ரெண்டுத்துலேயும் போடுவாங்க. மூர்த்தி, உங்களுக்கான மெயிலை நான் வந்து என்னோடய ஹெட்டுக்கு நான் ஃபார்வேர்ட் பண்ணிட்டேன். அவங்க இதை வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ ஸ்ரீ, சூராகுமார், கார்த்திகேயன், கார்த்திக், கருண், விக்னேஸ்வரன். எக்ஸாம் போலையாப்பா? எக்ஸாம் என்னைக்கு உனக்கு? கௌசல்யா, மகேஷ், கார்த்திக், திவ்யா, ரமேஷ், சுந்தர், கார்த்திக், ராஜ்குமார், கார்த்திக் வணக்கம். கார்த்திக், கருண் வணக்கம்பா. கருண் நாயர் மாதிரி கார்த்திக் கருணா? சரி. ஸோ எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இன்வைட் பண்ணி விட்ருங்க. காலை வணக்கம் பிரியா. தூங்கிட்டு இருக்கவங்கலாம் தட்டி, உங்களுக்குள்ளார தூங்கிட்டு இருக்க மிருகத்தெல்லாம் தட்டி எழுப்பி விடுங்க. ஸோ ஒன் ஃபைன் மார்னிங், என்ன சொல்கிறது, ஒரு இனிமையான காலை பொழுது, சண்டே, எல்லாமே நல்லா தூங்குகிற டைம் இது. இயர்லி மார்னிங்கில் நம்ம செஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன், ரைட்? குட் மார்னிங் அருண். சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது படிச்சுட்டு இருக்கவங்க, எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட்டு. எல்லாருமே வந்து நல்லா பண்ணுவீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். டியூஸ்டே எக்ஸாமா? ஓகே விக்னேஷ், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் பாஸ் பண்ணுறீங்க, வாழ்த்துக்கள். சர்டிஃபிகேட் தேவையில்லை. மகேஷ், ஹவு டு அப்ளை அமௌண்ட் ஃபார் என்டிபி செலெக்ஷன் பேட்ச் யூசிங் த்ரூ அடா ஆப்? நான் நேற்று சொல்லியிருக்கேன். ஞானசேகரன், ஹாய். நேற்று சொல்லியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நேற்று சொல்லியிருக்கேன், ரைட்டுங்களா? ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன்டிமேஷன் கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்டிபிசி குரூப் டிக்கு ஸ்டார்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சீக்கிரம் இதுக்கான பேட்சஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஜாயின் பண்ணிவிடுங்க. இதுக்கான டேட் வந்து October 13, அதாவது நாளை மறுநாள் இதுக்கான பேட்சை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மறக்காமல் தேங்க்ஸ் திவ்யா, தேங்க்யூ. மறக்காமல் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான பேட்சஸும் நாளைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மறக்காமல் இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. என்னோடய கோடு Y262. எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ப்ரொசீஜர் நேற்று நான் மதியம் 2 மணிக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். ஃபைன். குட் மார்னிங் வினோத். கிருஷ்ணன், கண்டிப்பாக பயப்படாதீங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. பெருமாள், ஐயனார், சித்தார்த், விக்னேஸ்வரன், ஓகே. வினோத், இந்த பேட்சுக்கான இந்த டிஸ்கவுண்ட் வந்து இன்னும் மேபி 1 or 2 days இருக்கும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சீக்கிரம் இதை பை பண்ணிடுங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ரைட்? எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? போட்டிக்கு தயார்? ஷால் வி ஸ்டார்ட்? உங்கள்ட்ட இருந்து இந்த கெட் செட் கோ அப்படின்னு சொல்கிற மெசேஜுக்காக வெயிட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ சிங் கிங், எல்லாருக்கும் குட் மார்னிங். எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் சொல்லிடுறேன்ப்பா, தெளிவாக சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு ஒரு 20 to 30 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் தமிழில் இருக்கும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். 10 to 20 கூட சொல்லலாம். 10 to 20 அந்த கொஸ்டின் தமிழில் இருக்கும், மற்றதெல்லாம் இங்கிலீஷில் தான் இருக்கும். ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா திரும்பவும் சார் இந்த இங்கிலீஷில் வரலையே சார், அது பைலிங்குல் சார், அது சார், இது சார், தயவுசெய்து எதுவும் பேசாதீங்க. 2 hours வெறித்தனமாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ரைட்டுங்களா?
கொஸ்டின் நான் இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன், தமிழ்லையும் சொல்கிறேன், ரைட். இதுக்கப்புறம் பாதிக்கு மேலே வந்து நமக்கு தமிழ் தான் இருக்க, இங்கிலீஷில் தான் இருக்க போகுது. ஒரு 20-30 கொஸ்டின்ஸ்க்கு மேலே மீதி ரிமைனிங் 100 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்க போகுது, ரைட். கண்டிப்பாக வரும் பழனிக்குமார், கண்டிப்பாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கான் அல்லது கார்ல் சாகன் என்பவர். கார்ல் சாகன் இஸ் ரிலேட்டட் டு அமெரிக்கன் ஆஸ்ட்ரானமிஸ்ட், அப்புறம் இல்லைனா ஃபிசிக்ஸு சயின்டிஸ்ட்டு, அதுக்கப்புறம் விண்வெளி வீரர், அப்படி இல்லைனா வந்து அமெரிக்க ஜனாதிபதி. ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர், இவர் ஒரு அமெரிக்க வானியல் ஆராய்ச்சியாளர். இவர் ஒரு அமெரிக்காவோட வானிலை ஆராய்ச்சியாளர், ரைட். செகண்ட் கொஸ்டின், சர்வதேச ஒத்துழைப்பினை அபிவிருத்தி செய்வதற்காக அரசாங்கங்களுக்கு இடையே ஸ்தாபனத்தின் பெயர் என்ன? அதாவது இங்கிலீஷ்ல நான் என்ன சொல்றேன்னா, இது என்ன சொல்ல வராங்க மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸும் அவங்களுக்கான டெவலப்மெண்ட் ப்ரொசீஜர் எல்லாரும் ஒரு கண்ட்ரி கூட வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன் எது? நேட்டோ, UN, WHO, IGO. எதுப்பா? ஹலோ நந்தினி, ஆன்சர். ஸோ லைவில் வந்தவங்கெல்லாம், புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னப்பா? UN, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? நியூயார்க் அமெரிக்கா, கரெக்டா? நியூயார்க் அமெரிக்கா. இது ஸ்டார்ட் பண்ண டேட்டு October 24, 1945. ஸோ October 24 என்ன டேப்பா? UN டே, கரெக்டா? நாம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் போட்டிருக்கோம். வெரி குட் விக்னேஸ்வரன், சூப்பர். சுமதி குட் மார்னிங். நாம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுக்கான வீடியோ போட்டிருக்கிறோம், மறக்காமல் இப்போ பார்த்துருங்க. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிட்டிஸ் நிக்நேம் போட்டிருக்கோம். கண்டிப்பாக 2 கொஸ்டின் வரும், கண்டிப்பாக வரும். நீங்கள் எழுத போகிற NTPC குரூப் டியில் கண்டிப்பாக வரும். ஃபைன். நியூயார்க் USA, ரைட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்குற கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். நாள் தான் கொஸ்டின் நான் வந்து ஒரு கொஸ்டினை செகண்ட் டைம் கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் அர்த்தம், அதிகமான எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் அர்த்தம். ஆன்சர். புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ 1885, நல்லா எல்லாரும் தெரியும் கேட்டா. 1885 பாம்பே. எஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4, மருத்துவத்திற்கான முதல் நோபல் பரிசு 1901 கொடுத்தாங்க. அதாவது மெடிசனுக்கான ஃபர்ஸ்ட் நோபல் பரிசு 1901 கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ அது வந்து எதுக்கான ஒரு வேக்சின், தடுப்பு மருந்தாக அதை கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸு மெடிசனுக்கு வாங்கினாங்க 1901. அது எதுக்கான நோபல் ப்ரைஸு? டிப்தீரியா, போலியோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிற்றம்மை, இந்த அம்மை சொல்லுவாங்க இல்லையா, சிற்றம்மை, அதுக்கப்புறம் மலேரியா. ஆன்சர். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலேரியா, ஸ்மால் பாக்ஸ், டி அப்போ போலியோ, இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்தீரியா, தொண்டை அடைப்பான். டிப்தீரியா தான் ஆன்சர். டிப்தீரியா. கொஸ்டின் நம்பர் 5, பதேபூர் சிக்ரியை யார் வந்து டெவலப் பண்ணது, பில்ட் பண்ணது யார்? பதேபூர் சிக்ரி. ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், ரஞ்சி நினைச்சிங்களா? ஓகே, நிறைய பேர் தப்பாக சொல்லியிருந்தாங்க, ஒருத்தர் மட்டும்தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஆன்சர், பதேபூர் சிக்ரியை நிரூபித்தது யார்? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஈஸியான கொஸ்டின் தான். ஆன்சர் என்னப்பா? அக்பர். ஸோ கொஸ்டின் நம்பர் 6,
வியாழன், ஜூபிட்டர். ஜூபிட்டருடைய எது மூன் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது ஜூபிட்டர் மூன் கிடையாதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது துணைக்கோள் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. தமிழில் கேட்கணும்னா நிலவுன்னு கேட்கலாம், இல்லை துணைக்கோள்னு கேட்கலாம். எது இல்லை? இயோ, டைட்டன், யூரோப்பா, கேனிமேட் அல்லது கனிமடே அப்படின்னு தமிழில் கனிமடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டைட்டன். டைட்டன் நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. வியாழன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஈஸியாக நான் ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்கிறேன். வியாழன்னா பெரிய கோள். செகண்ட் எதுப்பா? சேட்டன். சேட்டன். ஃபிஃப்த் எதுப்பா? நம்ம இருக்கிற இல்லையா பூமி, எர்த்து. சரிங்களா? ஸோ நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக சொல்கிறேன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஜூபிட்டரில் இருக்கக்கூடிய பெரிய, அதாவது வியாழன் இருக்கிற பெரிய துணைக்கோள் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேனிமடே. தமிழில் வந்து கனிமடேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்று தான், ஒன்றும் தப்பு இல்லை. இதுதான் பெரிய துணைக்கோள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் பெரிய துணைக்கோள். சேட்டன் செகண்டா, ரெண்டாவது மிகப்பெரிய கோள் சனியா. அதனுடைய துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன். டைட்டன் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் மூன், செகண்ட் லார்ஜஸ்ட் துணைக்கோள். எர்த்தா, எர்த்து வந்து ஐந்தாவது பெரிய கோளா. எர்த்தனுடைய துணைக்கோள் எதுப்பா? நிலா. நிலா மூன், உண்மையான மூன், அது ஒரு மூன். அந்த மூணு ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் மூன், ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் துணைக்கோள், ஐந்தாவது மிகப்பெரிய துணைக்கோள். ஸோ 1 1 2 2 5 5 ஞாபகம் வச்சுக்கலாமா? ஃபைன். 7th ஒன், புத்தரது போதனைகளின் தொகுப்பாகும் கேட்குறான். அதாவது புத்தர் வந்து அவருடைய விஷயங்களை சொன்னார் இல்லையா, அவருடைய போதனைகள் சொன்னார், அதனுடைய தொகுப்பு, அது எல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சோம்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆகமம், பிரகம்மா, பூரணா, திரிபீடகா. தமிழில் பாருங்க திரிபீடகம் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஆன்சர். புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ காலையில் வந்து வெறித்தனமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்க விடாதீங்க, தட்டி எழுப்புங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற சிங்கத்தெல்லாம் தட்டி எழுப்புங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபீடகம். புத்தரது போதனைகள் திரிபீடகம். கொஸ்டின் நம்பர் 8, ஐஆர்எஸ் இது எதுக்கு பயன்படுது? இந்த ஐஆர்எஸ் சீரியஸ் எதுக்காக விண்வெளியில் ஏவுறாங்க? அதாவது சேட்டலைட். இந்த ஐஆர்எஸ் சேட்டலைட் எதற்காக? ஐஆர்எஸ் செயற்கைக்கோளின் வரிசையில் எதற்காக ஏவுறாங்க? ஐஆர்எஸ் சேட்டலைட்டு எதற்காக? தொலைத்தொடர்பு, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷனுக்காக, அப்புறம்னா பறக்கும் செயல்திறனை அளவிடுவதற்காக, அதுக்கப்புறம் தொலை நுண் அறிவிற்காக. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமோட் சென்சிங் அப்படின்னா காமா கதிரை பற்றி அதை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே இருக்குது, ஈஸியாக சொல்லிடலாம். ரிமோட் சென்சிங். கரெக்டா? ரிமோட் சென்சிங். கொஸ்டின் நம்பர் 9, பெரிபெரல் டிவைஸ் இல்லைன்னு எது கேட்குறாங்க? அதாவது வெளிப்புற சாதனம், பெரிபெரல் டிவைஸ். பெரிபெரல் டிவைஸ் எது இல்லைன்னு கேட்குறாங்க? விச் இஸ் நாட் பிரிண்டர், மானிட்டர், மதர் போர்டு, கீபோர்டு. எது பெரிபெரல் டிவைஸ் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர். குட் மார்னிங் நந்தினி. ஓகே ஈஸ்வரன், வெயிட் பண்ணுங்க. நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஒரு 20 to 30 கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் தமிழ் இருக்கும், மற்றெல்லாம் இங்கிலீஷ் தான் இருக்கும். ஆன்சர் மதர் போர்டு. கொஸ்டின் நம்பர் 10, கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணதில் பிட் எதை குறிக்குது? கம்ப்யூட்டரில் பிஐடி எந்த 2 வேர்டோடைய அடிஷன் தான் பிட்டு? பைனரி டேர்ம், பைனரி டிஜிட், பைனரி டேட்டா, பைனரி டிரான்ஸ்ஃபர். ஆன்சர். புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
பைனரி டிஜிட். பைனரி டிஜிட். பைனரி டிஜிட் தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11. ஸோ ஏரியா வைஸ் எந்த யூடி வந்து பிக்கெஸ்ட்னு கேட்குறாங்க ஆர் லார்ஜஸ்ட். ஏரியா வைஸ் எந்த யூனியன் டெரிட்டரி பிக்கெஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட்னு கேட்குறாங்க. பரப்பளவு என்ற விதத்தில் பின்வருவதில் எது இந்தியாவின் மிகப்பெரிய யூனியன் பிரதேசம்? ஆன்சர். கண்டிப்பாக முறையில் நீங்கள் அனுப்புனீங்க, நான் ரிட்டன் உங்களை அனுப்பிட்டேன். நீங்கள் அனுப்புறதை நான் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆன்சர் என்னப்பா? ஏவா? சண்டிகரா? அந்தமான் நிக்கோபர். கரெக்டுங்களா? அந்தமான் நிக்கோபர். ஸோ இது வந்து லார்ஜஸ்ட். எது வந்து சிறியது எதுப்பா? ஆன்சர் சிறியது எது? ஸ்டேட் லெவலில் எது பெருசு? ஸ்டேட் லெவலில் எது வந்து பெரியது, எது சிறியது? ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் பாஸ் பண்ணுங்க. யூனியன் டெரிட்டரியில் ஏரியா வைஸ் பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார். எது சிறுசு? வெரி குட். லட்சத்தீவு. ஸ்டேட் வைஸில் மாநிலத்தில் எது மிகப்பெரிய பரப்பு கொண்டது, அதே மாதிரி எது சிறிய பரப்பு கொண்டது? ராஜஸ்தான் பிக். வெரி குட்பா. யார் கரெக்டாக சொன்னது? ராஜஸ்தான். வெரி குட். ராஜஸ்தான் தான் பெருசு. ராஜஸ்தான் தான் மிகப்பெரியது. லட்சத்தீவு சிறியது. ஸ்டேட் வைஸில் கோவா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து மக்கள் தொகையை கேட்கல. இது என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா வைஸ் பரப்பளவை வச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான் இருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எழுத போகிற என்டிபிசி குரூப் டி எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். பட் லைட்டாக ட்விஸ்ட்டாக இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரைட்? கரெக்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 12. நம்மளுடைய இந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, ஸ்கின்னு, மனித தோல். இந்த ஸ்கின்னுடைய ஆவரேஜ் அந்த வித்து என்னவாக இருக்கும்? வித்து தடிமண்ணா இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சரி, ஏதோ ஒன்று பரவாயில்ல சொல்லுங்கள். மனிதனுடைய தோல், இந்த ஸ்கின் இருக்கு பாருங்க, இந்த ஸ்கின்னுடைய ஆவரேஜ் ரஞ்சி புரியுது. படப்பட தப்பா போட்டிங்களா? பதட்டம்லாம் ஆகாதீங்க. பதட்டம் ஆகக்கூடாது. பதறிய காரியம் சிதறும். பாப்புலேஷனில் உத்தரப்பிரதேஷ், சிக்கிம். வெரி குட் வெரி குட் சிவகுமார். வெரி குட். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மில்லிமீட்டர். 2 மில்லிமீட்டர். யாருமே ஆன்சர் சரியா சொல்லையா? திக்னஸ். ஓகே பரவாயில்ல. திக்னஸ் வந்து 2 மில்லிமீட்டர். ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 13. இந்தியன் நேஷனல் ஆர்மி யார்ப்பா ஸ்டார்ட் பண்ணது? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நான் நல்லா புரிஞ்சுக்கலாம். திரும்ப சொல்கிறேன். இந்த என்டிபிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்படியே இந்தியாவை 2ஆக உடச்சி கீழே இருக்கிறத தூக்கி போட்டு மேலே இருக்கிறத படிச்சுட்டே இருங்க. அப்படி படித்தா தான் உங்களால் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கேட்டாலும் நார்த் இந்தியா பற்றி தான் கேட்குறான். இந்தியன் நேஷனல் ஆர்மியை பற்றி கேட்டாலும் அதான் கேட்குறான். இதுக்கப்புறம் நம்ம இந்த கிளாஸில் ஃபுல்லாக பார்ப்போம். சரிங்களா? பார்க்கும்போது ஐடியா கிடைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்கிறது உங்களுக்கே புரியும். ஸோ அதனால் இந்த நார்த் இந்தியாவில் இருக்க விஷயங்களை நான் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. நான் அதனால தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொண்டு வரது காரணம் என்னென்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் நீங்கள் புதுசாக கொஸ்டின் கொண்டு வரலாம்ல, நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரே விஷயம் தெரியுமா, அதை நான் கொண்டு வரேன். அதை நான் பின்னாடி கொண்டு வர தான் போகிறேன். இப்போ என்னென்னா, முதல்ல எப்படிலாம் கொஸ்டின் எப்படிலாம் கேட்டிருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ ஆன்சர் சுபாஷ் சந்திர போஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1942. பட் ப்ராப்பராக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் முதல்ல யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா மோகன் சிங் தான் ஆன்சர். ஓகே. அவர் ஸ்டார்ட் பண்ண இந்திய தேசிய ராணுவத்தை தான் இவர் என்ன பண்ணுவார், அடுத்த லெவல் கொண்டு வருவார். மலேசியா, சிங்கப்பூரில் போய், வெளிநாடுகளில் போய் இந்திய ராணுவத்தை உருவாக்குவார். இந்தியாவிற்கான ஒரு சுதந்திர அரசை, இண்டிபெண்டன்ட் கவர்மெண்ட்டை, ஒரு பிரைம் மினிஸ்டர், அவர் வந்து ஒரு அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ சிஸ்டத்தை எங்கே உருவாக்குவார்னா இவர் சிங்கப்பூரில் உருவாக்குவார். யார்? சுபாஷ் சந்திர போஸ். ரைட்டுங்களா? ஸோ ப்ராப்பரான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் சிங் தான் இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கியவர். இந்திய ராணுவத்தை உருவாக்குறது மோகன் சிங் தான். மோகன் சிங் ஆப்ஷனில் கொடுக்கல, சுபாஷ் சந்திர போஸ் கொடுத்துருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ரைட்?
இதோ பாருங்கள், திரும்பவும் சொல்கிறேன், இந்தியாவில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நான் நேற்று கிளாஸில் சொன்னேன், யூடியூப்பில் சொன்னேன், எக்ஸாம் எப்போ வரும், பிடிஎஃப் எப்போ கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்குற, கட் ஆஃப் என்ன, கட் ஆஃப் என்ன. தயவு செஞ்சு இந்த 3 வார்த்தையை கேட்காதீங்க. நம்ம சரியான நேரத்தில் உங்களுக்கான பிடிஎஃப் வரும், சரிங்களா? பிடிஎஃப் வரும். பிடிஎஃப்பை வாங்கி குவிச்சு வச்சுக்கிட்டு படிக்கிறது இல்லாமல் அதை விட்டு வேலைக்கு பார்க்குறது, படிக்கிறது இல்லாமல் அதை வாங்கி வச்சாச்சுல நம்ம அடுத்த வேலையை பார்க்கலான்னு போயிடுறது, சரிங்களா? அப்படி நான் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானதை உங்களுக்கான நேரத்தில் வந்து சேரும். ஸோ அடுத்தது 14th கொஸ்டின். 2015 மே இந்த டேட்டுக்குள்ளார எவ்வளோ வாட்டி இந்திய கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டது? அமெண்ட்மெண்ட் 2015 மேக்குள்ளார வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு எவ்வளவு முறை திருத்தப்பட்டது? அருண், இன்னைக்கு வந்து ஜிஎஸ்க்கான மாரத்தான் செஷன் போயிட்டு இருக்கு, சரிங்களா? மகேஷ் கரெக்டாக தான் சொல்றாரு. ஆன்சர் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்பாங்கப்பா, பயப்படாதீங்க. ஆன்சர் என்னன்னா 100, சரிங்களா? ஸோ 100 2015 நம்ம இந்தியா பங்களாதேஷ் பார்டர் ப்ராப்ளம், இந்தியா பங்களாதேஷ் பார்டர் பிரச்சனை. அதே மாதிரி 101 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, 102 என்ன நேஷனல் கமிஷன் ஃபார் பிசி, 103 என்ன எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், 104 என்ன எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன், லோக்சபா ராஜ்யசபாவில் ரிசர்வேஷன் கண்டினியூ ஆகுது. ஆங்கிலோ இந்தியனுக்கான ரிசர்வேஷன் நீக்கப்படுகிறது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா புரிஞ்சுக்கங்கப்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 100 கொஸ்டினில் கண்டிப்பாக மினிமம் 100 பார்த்துருவோம், மேக்ஸிமம் பார்க்குறோம் தெரியாது. 100 கொஸ்டினாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் இதை மாதிரி உட்காந்து இந்த ஜிகே சீரீஸ்லாம் பார்த்தாலே பரவாயில்ல, இதுலேருந்தே கொஸ்டின் கேட்டுருவான், நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி கேட்கலனாலும் பரவாயில்லை, இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் இருக்கும். எப்படி கேட்டிருக்கானோ அப்படி தான் கொஸ்டின் கேட்பான். நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 15. ரக்கல் லைலா இது எந்த ஸ்டேட்டோடைய அந்த வந்து ஒரு கிராமிய நடனம், ஃபோக் டான்ஸ். டிவைன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை வந்து உங்களுக்கு என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்னு சொல்ல வேண்டிய கடமை நம்மளுது, அதை படிக்கிற வேண்டிய கடமை உங்களுது, ரைட்டா? இது ரெண்டும் சரியாக நடந்ததுன்னா நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. அதெல்லாம் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கடவுள் இருக்கார், கடவுளை நம்புங்க. அது இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ யார் இருக்காரோ இல்லையோ, கடவுளை நம்புங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. கடவுள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு. கடவுள் இல்லைன்னு சொன்னால் மக்களெல்லாம் குடிச்சாரத்துக்கு கொண்டு போகிறான்னு அர்த்தம், ரைட்? கடவுள் இருக்கார், ஏதோ ஒரு கடவுள். இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சீக்கு புத்திஸ்ட் ஜெயினிஸ்ட் எதனா எடுத்துக்கோங்க, எதுவுமே இல்லைன்னா இயற்கையே கடவுளாக கும்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆன்சர் அசாம். லைலா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சினிமா ஆக்டர் லைலா இருக்காங்கல்ல, லைலானா அழகிய லைலா அந்த பாட்டுக்கு போயிடக்கூடாது, அது வந்து ரொம்ப வந்து நடித்த பாட்டு, அது கிடையாது. லைலா வந்து பார்த்தீங்கன்னா அசாம்காரி மாதிரி இருப்பாங்க, கரெக்டாக? நல்லா சிகப்பாக ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருப்பாங்க. ஸோ அசாம்காரி மாதிரி இருப்பாங்க. ஸோ லைலா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமை சேர்ந்தவர்கள். ஓகே, கொஸ்டின் நம்பர் 16. நிலவின் மேற்பரப்பில் மனிதன் ஓட்டிய முதல் வாகனம் எது? குட் மார்னிங் அருண், பிரவீன். ஐ எம் ஏத்திஸ்ட். ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே. ஏத்திஸ்ட்டும் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகவாதி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க ஒரு குறிக்கோளில் கரெக்டாக போயிட்டு இருக்காங்கல்ல, கடவுள் இல்லைன்னு ஒரு குறிக்கோளில் போகிறாங்கல்ல அவங்களும். நிலவின் மேற்பரப்பில் மனிதன் ஓட்டிய முதல் வாகனம், அதாவது சர்ஃபேஸ் ஆஃப் மூனில் முதல்ல யார் 2 வீலர்லாம் ஓடிட்டு ரேசிங்லாம் பண்ணிட்டு போனது? பைக் ரேசிங், கார் ரேசிங்லாம் யார் பண்ணது? நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. ரேஞ்ச் ரோவர் கார் எடுத்துக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வீடியோவில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். அவன் என்ன பண்ணுறான்னா படிக்கட்டு இருக்குது, அதாவது ஒரு பர்பண்டிகுலராக படிக்கட்டு இருக்குது, அதுலேயே கார் ஓடிட்டு போய் மேலே கொண்டு எடுத்துறான் ரேஞ்ச் ரோவரை, சரிங்களா? எல்லா இடத்துக்கும் எது தான் பயன்படும்னா ரோவர் தான் பயன்படும். லூனார் ரோவர் தான் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 17. சஜன் பிரகாஷ் எதனுடன் தொடர்புடையவர்? சஜன் பிரகாஷ். ஆன்சர் சஜன் பிரகாஷ்.
சஜன் பிரகாஷ் எதனுடன் தொடர்புடையவர்? இந்திய நீச்சல் வீரர். இந்திய நீச்சல் வீரர், இடுக்கி மாவட்டத்தை சேர்ந்தவர், கேரளா. இடுக்கி மாவட்டம், கேரளாவை சேர்ந்தவர். நெப்போலியன் குட் மார்னிங்ப்பா. குட் மார்னிங். ட்ரெண்டிங் வீடியோஸ். நீச்சல் வீரர். நீச்சல் வீரர். கொஸ்டின் நம்பர் 18. கார்லா புத்த குகைகள் எங்கு அமைந்துள்ளது? கார்லா புத்திஸ்ட் கேவ். கார்லா கேவ்ஸ் எங்க இருக்குது? கார்லா கேவ்ஸ். புதியதாக வந்தவர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு இதுவரை பார்த்த கேள்விகள் எல்லாம் புரிந்திருந்தது என்றால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ஒரு தட்டி விடவும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் உங்களுடைய வீடியோ வரவே மாட்டேங்குது சார்னு. அதுக்கு முதல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைக்கணும்ப்பா. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். புரிஞ்சுக்குங்க. ஆன்சர் மகாராஷ்டிரா. கர்லா புத்த மத குகைகள் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் ஆன்சர். ஓகே. கொஸ்டின் நம்பர் 19. வேர்ல்டு வைடு வெப் இது யாருப்பா கண்டுபிடிச்சது? வேர்ல்டு வைடு வெப். சீனிவாசன், சரவணன். குட் மார்னிங். ஸ்ரீ வாட்சன். ரம்யா நேற்று வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. வேர்ல்டு வைடு வெப் யார்ப்பா கண்டுபிடிச்சது? வேர்ல்டு வைடு வெப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிம் பெர்னர்ஸ் அண்ட் லீ. இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. 19th கொஸ்டின் ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 20. இந்தியாவில் உள்ளதிலேயே மிகவும் பழமையான மலைத்தொடர். மவுண்டைன் ரேஞ்ச். இதுப்பா ஈஸியான கொஸ்டின் தான். இது எல்லாமே மவுண்டைன் ரேஞ்ச். ஓல்டஸ்ட் இந்தியன் மவுண்டைன் ரேஞ்ச். எதுப்பா? இந்தியன் மவுண்டைன் ரேஞ்ச் இது. குட் மார்னிங் சரவணகுமார். குட் மார்னிங். இந்தியாவில் உள்ளதிலேயே மிகவும் பழமையான மலைத்தொடர் இது. நீங்கள் என்ன பண்ணுங்கப்பா, கொஸ்டின் நம்பர் போட்டு கூட ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா திடீர்னு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க, ரைட், ஒத்துக்கிறேன், பரவாயில்ல. நீங்கள் எந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணி எனக்கு தெரிய மாட்டேதுன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுது. சப்போஸ் இந்த கொஸ்டின் நீங்கள் நிறைய பேர் தப்பாக ஆன்சர் பண்ணால் நான் டிஸ்கஸ் பண்ணுவோம், அதனால் சொல்ல வரேன், வேறு எதுவும் கிடையாது. ஆன்சர் அறவள்ளி. சில பேர் இங்கிலீஷில் படிக்கிறேன்னு சொல்லிட்டு அறவள்ளின்னு சொல்கிறாங்க. அது என்ன லாஜிக்னு தெரியல. ஏதோ ஒன்று. இந்தியாவின் பழமையான மலைத்தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர். 20. கொஸ்டின் நம்பர் 21. நோபல் பரிசினை தோற்றுவித்த ஆல்பர்ட் நோபல் எதை கண்டுபிடிச்சார்? ஸோ நோபல் பிரைஸ் இன்வென்டட் பை ஆல்பர்ட் நோபல், அது எல்லாருக்கும் தெரியும். 1901 ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்க ஆரம்பித்தாங்க, அது தெரியும். ஸ்வீடன் கொடுக்குறாங்க, அது தெரியும், ரைட். அந்த ஆல்பர்ட் நோபல் என்ன கண்டுபிடிச்சாரு அதை சொன்னீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு. ஆன்சர்ப்பா. ஆன்சர் டைனமைட். டைனமோ கண்டுபிடிச்சது யாரு? டைனமோ யார் கண்டுபிடிச்சாரு? ஹூ இன்வென்டட் டைனமோ? டைலமா இல்லை, டைனமோ யார் கண்டுபிடிச்சது? மைக்கேல் ஃபாரடே. இவர் தான் என்ன பண்ணுவார்னா, அதே மாதிரி மின்சாரத்தை சுற்றி காந்தப்புலம் உருவாகும். தட் இஸ், ஒரு எலக்ட்ரிசிட்டி இருந்ததுன்னா அது பக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ தூண்டப்படும் காந்த விசை, மேக்னட்டிசம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது நம்ம ஃபிசிக்ஸில் படிப்போம். நம்ம பெய்ட் பேச்சஸில் ஃபிசிக்ஸில் நம்ம இன்னும் எடுக்கல. ட்ரெண்டிங் வீடியோ நான் அவங்களுக்கு ரிமைண்டிங் கொடுத்து 5 வாட்டி ஆச்சு. 5 ரிமைண்டர் கொடுத்துட்டேன். ஓகே. ஸோ டைனமைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைனமைட் இதுக்கு ஆரம்பம்பா. இதுக்கு முதல்ல இருந்தது டைனமைட்டு. அதனுடைய வளர்ச்சி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைனமோ.
இது வந்து நம்ம பேட்டரியில் பயன்படுத்துகிறாங்க, பேட்டரியில் பயன்படுத்துவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிளில் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அந்த டச் பண்ணுவாங்க. டச் பண்ணி விட்டாங்கன்னா முன்னாடி லைட் எரியும், ஹெட்லைட் எரியும் சைக்கிள் முன்னாடி. இப்போ இல்லை. 22nd பசிபிக் ஓஷன், பே ஆஃப் பெங்கால். பசிபிக் ஓஷன், பே ஆஃப் பெங்கால். பசிபிக் ஓஷன். பசிபிக் அப்படிங்கிறது பெருங்கடல், பே ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது. பாலா முரளிகிருஷ்ணன் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா பாலா? எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க சிஹெச்எஸ்எல்லுக்கெல்லாம்? இது வந்து சி கடல், அது பெருங்கடல், இது சிறுங்கடல். அது பெருங்காயம், இது சிறுங்காயம். அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். கொஸ்டின் நம்பர் 23. வாட் இஸ் கன்சிடர்ட் த சுப்ரீம் லா ஆஃப் இந்தியா? இந்தியாவுடைய உச்சபட்ச நீதி மையம் எதுன்னு கருதப்படுது? த இந்தியன் கான்ஸ்டியூஷன், டெமோக்ரஸி, டீச்சிங் ஆஃப் டாக்டர் அம்பேத்கர் அண்ட் செகுலரிசம். எது சரியான ஆன்சர்? சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 160 பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து 40 பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க. அப்போ நாம் எடுக்கிற கிளாஸ் 40 பேர் தான் பிடிச்சிருக்கு, அப்படி தானே? அப்படி எடுத்துக்கலாமா? நல்லா இருக்கீங்களா பாலா? சாப்பிட்டீங்களா பாலா? வீட்டில் அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் நம்ம நண்பர், ரொம்ப நாள் ஆச்சு அவர் நான் பார்த்து. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து அவர் இப்போ வந்திருக்காரு. நான் நல்லா இருக்கேன்ப்பா, நான் நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன், காலையிலே சாப்பிட்டு வந்துட்டேன். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய லாலேயே மிகப்பெரிய சுப்ரீம் லா. சுப்ரீம் லா அதுதான், அதை தாண்டி எதுவுமே கிடையாது. இதுவே கோர்ட் வைஸ் கேட்டாங்கன்னா, கோர்ட் வைஸ் கேட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட். இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் தான் அதிக அதிகாரம் படைத்த அமைப்பு. குடியரசுத் தலைவருக்கே இல்லாத நிறைய அதிகாரங்கள் யாருக்கு இருக்குது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு இல்லாத அதிகாரம் குடியரசுல இருக்குது, அது ஒரு விஷயம். பட் இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டும் பிரசிடென்ட்டுக்கு ஈக்குவலான பவர் உண்டு, ரைட்? கால் பண்ணுங்க அழகேஸ்வரன், கால் பண்ணுங்க. பாத்தியா, இவ்வளோ வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவனா டிஸ்லைக் போடுறான். ஆடா பாவீங்களா, டிஸ்லைக் போட்டவன் ரத்தம் கக்கி சாவான். ஓகே, கொஸ்டின் நம்பர் 24. சிபியு, சிபியு பேஸ்ட், இதை எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க? சிபியு. சிபியு கம்ப்யூட்டரில், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் சிபியு எதை பற்றி பேசுகிறாங்க? நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தனியாக ஒரு கிளாஸ் எடுப்போம்பா, ஒரு சீரியஸு. நான் திரும்பவும் சொல்கிறேன், சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸாம் கிட்ட வரும்போது அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, அப்படியே பற்றிக்கிட்டு எரியும், வெறித்தனமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான டாப்பிக்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த கம்ப்யூட்டரு, அதுக்கப்புறம் டான்சஸ், ஃபோக் டான்சஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பழங்குடியினர்கள், ட்ரைபல் பீப்புள்ஸ் இருப்பாங்க, அந்த ஏரியாஸ் என்னென்ன, இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க், சான்ச்சுரிஸ், இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், ரைட்? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 25. ரேம். ரேம்னா என்னப்பா? ரேம்னா என்ன? ரேம். கொஸ்டின் நம்பர் 25. ஃபாஸ்ட். வாங்க பேங்கிங். நீங்களே லேட்டாக வந்தால் எப்படி? ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க நம்ம அவ்வளோ விஷயம் கொண்டு போகலாம். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. கொஸ்டின் நம்பர் 26. டிஎன்ஏ. டிஎன்ஏ நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. இப்போ நான் கொண்டு வரேன் இல்லையா, இது எல்லாம் ஒரே எக்ஸாமில் கேட்டது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம் எடுத்தாங்கன்னா ஈஸினா அப்படி என்ன பண்ணுவாங்க, அடுத்து இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும், டஃப்னா ரொம்ப 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 டஃப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மனசை விட்டுறக்கூடாது. அதனால தான் நமக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன். அதனால தான் ஒரு ப்ராசஸ் இருக்குது, நார்மலைசேஷன். கிளியர்? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். மீனாட்சி, குட் மார்னிங். அட எல்லாம் ஒன்று தான்ப்பா. ஃபயரு, ஃபீவரு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தானே. ஃபீவர் வந்தால் உடம்பு சூடாகுதா, அப்போ நெருப்பு வருதா, அது ஃபயரா? அப்படி எடுத்துங்க. பன்னீர்செல்வம் ரிப்ளை பண்ணணுமா? எங்கே நீங்கள் மெசேஜ் பண்ணே தெரியலையே. நல்லா சாப்பிட்டாரு, நீங்கள் சாப்பிட்டுப்பீங்க நம்புறேன். பன்னீர்செல்வம் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னே தெரியலையே.
பன்னீர்செல்வம் கொஸ்டின் எனக்கு புரியல, நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேவா? டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், இதை தனித்தனியாக பிரித்து சொல்லுவாங்க, ஈஸியாக இருக்கும். டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்யூரேசி இருந்ததுன்னா நார்மலைசேஷன் மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% ரியல். அக்யூரேசி நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறது ஒரு 10% ரியல். மீதி 90% என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கொஷின் பேப்பர், அந்த டெப்த்னஸ், அந்த டஃப்னஸ், அதை பொறுத்து தான் கொஷின் கேட்பாங்க. இப்போ 100 கொஷின் இருக்குது, அந்த 100 கொஷின் ஒரு பேட்சில் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 90, 80 அட்டன் பண்ணுறான். இன்னொரு பேட்சில் பார்த்தீங்கன்னா 60, 50 அட்டன் பண்ணுறான். அப்போ என்ன அர்த்தம்? அந்த கொஷின் ஈஸி, இந்த கொஷின் கஷ்டம் அர்த்தம். அப்போ 2 பேரையும் ஒரே லெவலில் கொண்டு வரணும். அதனால தான் நார்மலைசேஷன் பண்ணுறாங்க. அக்யூரேசிக்கு மார்க் வரும் அப்படிங்கிறது ஒரு 10% உண்மை, 100% உண்மை கிடையாது. எக்ஸாம் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? நல்லது. என்டிபிசியில் கேட்ட கொஸ்டினா சார் இதில் இதனா அடா பாவிகளா, விடிய விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமன் செத்து பண்ண கதையா? இது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பார்க்குறது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான், ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ ஆன்சர் 27 கொஸ்டின் நம்பர். இன் ஹானர் ஆஃப் விச் இந்தியன் நியூக்ளியர் ஃபிசிஸ்ட் அட்டாமிக் எனர்ஜி எஸ்டாப்ளிஷ்ட் அட் பாம்பே ரீநேம்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த இயற்பியல் வல்லுனர் அணு ஆராய்ச்சி, அணு ஆற்றல் மையத்தை உருவாக்குறாரு பாம்பேல? பேரை மாத்துறாங்க, யாரோட பேர்ல மாத்துறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் பண்ணிடலாம். நம்ம டாப் கியர் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாப் கியரில் போயிடலாம். நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க, அதனால அவங்களுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும், நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். கண்டிப்பாக லட்சு, கண்டிப்பாக நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறாங்க, அவங்க நம்ம ஆன்சர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. ரெக்கார்டட் வீடியோஸ் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபாஸ்ட்டாக போனோம் இல்லையா? இப்போ என்ன ஃபாஸ்ட்டாக மட்டும் போகிறேன்னு பாருங்கள். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமி ஜே பாபா. கொஸ்டின் நம்பர் 28, பிவி சிந்து. ஹூ இஸ் பிவி சிந்து? கொஸ்டின் நம்பர் 28, பிவி சிந்து. ஈஸியான கொஸ்டின் தான். இந்தியன் சூக்கர், இந்தியன் பரதநாட்டியம், இந்தியன் பேட்மிண்டன், இந்தியன் கிரிக்கெட்டர். ஆன்சர் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அனிதா, கண்டிப்பாக யூஸ் ஆகும். 9th படிக்கிறீங்களா? சந்தோஷம். பிவி சிந்து தொடர்புடையவர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்தியன் பேட்மிண்டன் சாம்பியன். கொஸ்டின் நம்பர் 29. What is the name of parent company of Google? Formed on 2nd October 2015. கூகுள்லேருந்து தனியாக ஒரு நிறுவனத்தை பிரித்து ஆரம்பித்தாங்க. அது எந்த நிறுவனம்னு கேட்குறாங்க. ஆன்சர் எந்த நிறுவனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரைட். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட். சரிங்களா? கூகுளுக்கு நம்ம சுந்தர் பிச்சை போட்டாங்க, அதனால் கூகுளில் இருந்து என்ன பண்ணார், அடுத்தது போய் அவர் ஆல்ஃபபெட்டுக்கு ஐஎன்சியோடைய சீஃபாக உட்காந்துட்டாரு. ஸோ கொஸ்டின் நம்பர் 30, வாட் இஸ் அன் எலக்ட்ரான்? எலக்ட்ரான்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கடைசியில் இருக்கிற வார்த்தை மட்டும் பார்த்து ஆன்சர் பண்ணலாம், ஃபுல்லாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நியூட்ரல், சமமானது, பாசிட்டிவ், நெகட்டிவ், 0. ஆன்சர் எஸ் அருண்குமார், ஓல்ட் ஜேஸ் தான். கொஸ்டின் நம்பர் 30. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஈஸி தான். இல்ல அருண் இது வந்து நார்த் இந்தியாவில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக. ஸோ குட் மார்னிங் முரளிதரன். இது ஓல்டு ஜிஎஸ் தான் அருண். ஸோ ஆன்சர் என்னன்னா நெகட்டிவ். எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ். கொஸ்டின் நம்பர் 31. இன் ஜூலை 1905 who ordered the partition of Bengal? வங்க பிரிவினையை பிரித்த ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ், இர்வின் பிரபு, லார்ட் கர்சன், மவுண்ட் பேட்டன். ஆன்சர் ஆன்சர் கர்சன், இர்வின், வாரன் ஹேஸ்டிங், மவுண்ட் பேட்டன். ஆன்சர் என்னப்பா? லார்ட் கர்சன் பிரபு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1905 வங்க பிரிவினை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. லார்ட் இர்வின் 1927 இந்தியன் பார்லிமெண்ட்டை ஓப்பன் பண்ணியிருப்பார்.
இந்தியன் பார்லிமெண்ட்டை. வாரன் ஹேஸ்டிங் பார்த்தீங்கன்னா 1773 வந்திருப்பாங்க. இவர் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த விஸ்கவுண்ட் மவுண்ட் பேட்டன் பற்றி நல்லாவே தெரியும். ரொம்ப ரொம்ப மோசமான ஆள். இவன் பண்ண வேலை தான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையே. கடைசியில் இவர் தான் என்ன பண்ணாருன்னா ஜூன் 3 பிளானை கொண்டு வந்து என்ன பண்ணார், இந்தியா பாகிஸ்தானை பிரித்து நாசம் பண்ணது காரணமான ஆள் இவர் தான். நல்ல மனிதன், தங்கமான மனுஷன். 31 ஷீஷோர் டெம்பிள் லொக்கேட்டட். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். மகாபலிபுரம், திருவனந்தபுரம், துவாரகா, விசாகப்பட்டினம். ஆன்சர் வெரி குட் தர்மராஜ். அக்டோபர் 16. இல்லை நிறைய டேட் வரும் தர்மராஜ், நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க அனௌன்ஸ் பண்ண டேட் ஒன்று, அது நடைமுறைக்கு கொண்டு வந்த டேட் ஒன்று இருக்கும். 2 டேட் இருக்கும். டக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஏங்க லட்சு, இது நியாயமாக இருக்கா? ஃபாஸ்ட்டாகவும் போக சொல்கிறீங்க, அப்புறம் வந்து இப்போ ஆப்ஷனுக்கும் ஆன்சர் பண்ண சொல்கிறீங்க. ஒரு மனிதன் என்னதான் செய்வது, நீங்களே யோசிச்சு பாருங்க. மகாபலிபுரம் ஈஸியான கொஸ்டின் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஸ்டின் நம்பர் 33 டிமிட்ரி மெண்டலீஃப், மேன்லீஃப் அப்படின்னு சொல்லலாம், இல்லை மென்லீஃப்னு சொல்லலாம், இல்லை மென்டல்னு சொல்லலாம், இதான் சொல்லிட்டு போங்க. இவர் என்ன கண்டுபிடிச்சார்? சயோஸ் தியரி, கேயாஸ் அப்படின்னு சொல்லலாம், கேயாஸ்ன்னு சொல்லலாம். அப்படின்னு பீரியாடிக் டேபிள், ஆல்ஃபா எஃபெக்ட், கோல்டன் மீன். ஆன்சர். ஸோ நியூ கமர்ஸ் இப்போ வீடியோக்கு புதுசாக வந்திருக்கவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வந்தவங்க வீடியோஸை லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஆன்சர் பீரியாடிக் டேபிள், ரைட்? Question number 34. Who replaced Viscount Louis Mountbatten as the Governor General of India? கவர்னர் ஜெனரலாக இந்தியா இருந்த மவுண்ட் பேட்டனை வந்து ரிப்ளேஸ் பண்ணது யார்? அதாவது அப்போ அடுத்து வந்தவங்க யார்? அவ்வளோதான் கொஸ்டின். அடுத்து வந்தவங்க யார்? பேங்கிங், இதை பற்றி நம்ம தனியாக வந்து ஒரு 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 5 மணி நேரம் வீடியோ எடுத்து பேசுவோம். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபாலாச்சாரியார். உடனே வந்து ராஜாஜி இல்லையே சார்னா, ராஜாஜி அவர் ஒன்று தான்ப்பா. இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர் இருக்கு? சேலத்து மாம்பழம். ஏன்னா ஒரு ஒருங்கிணைந்த இடமான ஒசூரில் தான் இவர் பிறந்த ஊர். ஸோ வந்து சேலத்து மாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து 1959 சம்திங்கில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரா காங்கிரஸை உருவாக்கியிருப்பார். வெளியில் வந்து காங்கிரஸ் வெளியில் வந்து கடுப்பாகி என்ன பண்ணியிருப்பார், தனியாக ஒரு காங்கிரஸ் கட்சியை உருவாக்குவார். இவருக்கும் மகாத்மா காந்திக்கும் சொந்தம்லாம் இருக்குது, பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்கணும்னு கதெல்லாம் இருக்குது, என்னன்னு தெரியாது. ரைட்? மவுண்ட் பேட்டனுக்கு அப்புறம் வந்த ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஜெனரல் இவர் தான். ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் கேட்டால் மவுண்ட் பேட்டன், ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஜெனரல் கேட்டால் அவர் ராஜகோபாலாச்சாரியார். கொஸ்டின் நம்பர் 35 ஈஸியான கொஸ்டின் தான், எர்த் டே ஈஸியான கொஸ்டின். ஆன்சர். அதெல்லாம் இப்போ ஒசூரில் தான்ப்பா இருக்குது, ஒசூர் பக்கம் தானே இருக்குது, தொரப்பள்ளி. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22. கொஸ்டின் நம்பர் 36 ஜான் 2016 இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? அதாவது உங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாராமா அவங்க கேள்வியில். கொஸ்டினில் அவங்க என்ன பண்ணுறாங்களாம், கன்ஃபியூஸ் பண்ணுறாங்களாம். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? அவ்வளோதான் கொஸ்டின். படிக்கலாம் வெள்ளூர், தாராளமாக படிக்கலாம். ஆன்சர் பெங்களூரு. கொஸ்டின் நம்பர் 37 த விக்டோரியா மெமோரியல் மோனுமெண்ட் சர்வ்ஸ் as விக்டோரியா, ராணி விக்டோரியா வந்து போன இடம், இந்தியாவில் வந்துட்டு போன இடம், அவங்களுடைய பேரில் ஆரம்பித்த ஒரு மோனுமெண்ட்டு, ஒரு பழங்கால கட்டிடம். அது என்னவா செயல்படும்? ரயில்வே ஸ்டேஷன், ஆர்ட் கேலரி, சென்டர் ஆஃப் எஜுகேஷன், மியூசியம். கொஸ்டின் நம்பர் 37 புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணி விட்டுருங்க. அதுக்குள்ளே பாவம் எந்த நல்லவனோ 2 பேர் டிஸ்லைக் பண்ணியிருக்கான், சந்தோஷம். ரைட், ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டு வந்துருங்கப்பா, லைவில் கொண்டு வந்துருங்க. ஆன்சர் என்னப்பா? த விக்டோரியா மெமோரியல் மோனுமெண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசியமாக வச்சுருப்பாங்க மேக்ஸிமம்
எல்லாமே பொதுவாக அவங்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சுற்றுலா தலமாக இருக்கும், இல்லை அதாவது சுற்றி பார்க்குற இடமா இருக்கும், சுற்றி பார்க்குற இடமே மியூசியமாகவும் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 38. In which year was economic liberalization in India initiated? பொருளாதாரத்தில் வந்து ஒரு சுதந்திரத்தன்மையை எப்போ உருவாக்குறாங்க இந்தியாவில்னு கேட்டுக்கிறாங்க. பொருளாதாரத்தில் ஒரு சுதந்திரத்தன்மையை இந்தியாவில் எப்பொழுது உருவாக்குகிறார்கள்? ஆன்சர். வாங்க ஸ்டாலின் வாங்க. குட் மார்னிங். ஆன்சர்ப்பா. ரொம்ப எக்கனாமிக்ஸில் முக்கியமான ஒரு கொஷின். ஏப்பா பெய்ட் பேட்ச் இருக்கவங்களாம் ஆன்சர் பண்ணணும் மரியாதையா. நடத்திருக்கிறேன், இல்லைன்னா வச்சுக்கோங்க நீங்களும் ரத்தம் கக்கி செத்துக்கிறீங்க. பெய்ட் பேட்ச் இருக்கவங்கலாம் ஆன்சர் வேகமாக பண்ணணும். நம்ம இப்போ தான் கிளாஸ் எடுத்து முடித்தோம். மற்றவங்களும் பண்ணலாம், தப்பு கிடையாது. நம்ம இப்போ தான் எடுத்தோம், 2 நாள் கூட ஆகல இன்னும். 1991 எல்பிஜி யாரோட கான்செப்டுப்பா? எல்பிஜி யாரோட கான்செப்ட்? மிக்சட் எக்கானமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்துட்டாருங்க. இளன் குமரன் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்து தான் மிக்சட் எக்கானமி. இப்போ போயிட்டு இருக்க லைவ் வந்து 9 to 11. எல்பிஜி லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், தனியார் மயம், தாராளமயம், உலக மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 என்னுடைய மாடல் யாரோட மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் மாடல், மன்மோகன் சிங். நரசிம்ம ராவுப்பா, நரசிம்ம ரெட்டி இல்லைப்பா. என்னப்பா அவங்களுக்குள்ள ஜாதி பிரச்சனை ஏற்படுத்துறீங்க? பிவி நரசிம்மராவ். நேருவா? எப்பா நேரு செத்து 50 வருஷம் ஆகுதுப்பா, ஏன்பா நீங்கள் வேற. கொஸ்டின் நம்பர் 39. கான்ஃபியூசியஸ் எதனோட தொடர்புடையது? ஹூ வாஸ் கான்ஃபியூசியஸ்? ஏ மாஸ்டர் செஃப் ஆஃப் டிபெத். திபெத் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வந்து சமையல் கலைஞர், சைனீஸ் ஃபிலாசபர், அதுக்கப்புறம் ஃபேமஸ் பெயிண்டர், கொரியன் அரிஸ்டோக்ராட். கண்டிப்பாக சொல்கிறேன். ஜாய்ஸ்லைன் நேற்று வீடியோ போட்டிருக்கேன், 2 o'clock வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள் சரிங்களா. நேற்று வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். சைனீஸ் ஃபிலாசபர் இவர் என்ன பண்ணார்னா கான்ஃபியூசியஸ் அப்படின்னு ஒரு மதத்தை உருவாக்கியிருக்காரு. கான்ஃபியூசியஸ் அப்படின்னு ஒரு தனி இயக்கத்தையோ ஒரு மதத்தையோ உருவாக்கினார். யாருன்னா சைனீஸ் ஃபிலாசபர். கொஸ்டின் நம்பர் 40. கேல்வனைசேஷன், முலாம் பூசுதல், இஸ் எ ப்ராசஸ் இன் விச் எ லேயர் ஆஃப் ஜிங்க் இஸ் புட் ஆன் அயன் ஆப்ஜெக்ட்ஸ் டு ப்ரிவென்ட் தெம் ஃப்ரம். அதாவது முலாம் பூசுதல் என்பது எதற்காக செய்கிறாங்க? பெண்டிங், ரஸ்டிங், கரோடிங், அப்புறம் டிஸ்இன்டகிரேட்டிங். ஆன்சர். முலாம் பூசுதல் எதுக்காக செய்யணும்? முலாம் எதுக்கு பூசணும்? நாம ஒரு பொருள் துருப்பிடிக்காமல் இருக்கிறது பூசணும். கரெக்டா? துருப்பிடிக்காமல் இருப்பதற்காக. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 41. வாட் இஸ் த லாகட்டிவ் சி அதர்வைஸ் நவுன் as? என்னப்பா? மன்னார் சி, ஸ்ரீலங்கன் சி, லட்சத்தீப், அப்புறம் மால்தீவ். ஆன்சர். வாட் இஸ் த லாகட்டிவ் சி அதர்வைஸ் நவுன் as? ஆன்சர். லாகட்டிவ் கடல் எதை குறிக்குது? மன்னார் வளைகுடாவா, இல்லை வந்து ஸ்ரீலங்காவா, லட்சத்தீவு, மாலத்தீவு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 41. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு. லட்சத்தீவில் இருக்கக்கூடிய முக்கியமான தீவு லாகட்டிவ் தீவு, மினிக்காய் தீவு, இதெல்லாம் முக்கியமான தீவு லட்சத்தீவில் இருக்கிறது சரிங்களா. லாகட்டிவ், அப்புறம் வந்து மினிக்காய், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்தீவில் இருக்கக்கூடிய முக்கியமான தீவுகள். இங்கே தான் மனிதர்கள் வாழ்கிறாங்க. இதை தாண்டி நிறைய தீவுகள் இருந்தாலும் மனுஷங்க வாழ்கிறது கிடையாது. 42. மவுண்ட் கஞ்சன்ஜங்கா இஸ் த டாலஸ்ட் மவுண்டைன் இன் ஹிமாலயாஸ், லொக்கேட்டட் டு த நார்த், second highest mountain, third highest mountain in the world. Answer. ஸோ ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்கப்பா. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. லைவில் இருக்கவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்தவங்க லைக் பண்ணி வச்சுருங்க. ஆன்சர் த கஞ்சன்ஜங்கா. நல்லா புரிஞ்சுக்கணும்ப்பா. மொத்தம் 3 விஷயம் இருக்குது. நான் மொத்தம் 3 விஷயம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். மூணு விஷயம் நம்ம பார்த்துருக்குறோம். 3 விஷயம் இதில் பார்க்கணும், தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1, இது வந்து 3rd highest mountain in the world. 3rd highest சரிங்களா. 3rd highest 85, 86.
8611 8 வச்சோம்னா 4 8ல் போயிடலாம். 8 வச்சா 4 8ல் போயிடலாம். என்ன சார் நீங்கள் 1 2 3 எழுதுறீங்க? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா K2 காட்வின் ஆஸ்டின். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சன்ஜுங்கா. 8 வச்சா 4 8ல் போயிடலாம், அது மவுண்ட் எவரெஸ்ட். 8611னா K2 காட்வின் ஆஸ்டின். 85 86 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கஞ்சன்ஜுங்கா. ஸோ உலக அளவில் 3வது இடத்துல கஞ்சன்ஜுங்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குது, சமுத்திரம் நேபாளில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. K2 வந்து இந்தியாவில் இருக்கா இல்லையா? K2வில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியாவில் இருக்கா இல்லையா? அது பெரிய பிரச்சனை. நானே சொல்கிறேன், நீங்கள் கேட்க நானே சொல்கிறேன். K2 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும். இது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்குது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இது சைனா பாகிஸ்தான் பார்டரில் இருக்குது அப்படின்னு அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் இருந்தாலும் இப்போதைக்கு இந்தியாவினோட உயரமான சிகரம் கேட்டால் K2 தான், கஞ்சன்ஜுங்கா கிடையாது. கிளியர்? புரிஞ்சிச்சா? ஃபைன். ஸோ கொஸ்டின் நம்பர் 43. Who wrote the autobiography of Unknown India? Unknown India ஆட்டோபயோகிராஃபி எழுதுனது யார்? அன்னவுன் இந்தியா ஆட்டோபயோகிராஃபி. பயோகிராஃபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா, கண்டிப்பாக கேட்பாங்க. அதையும் படிச்சு வச்சுங்க. முக்கியமான பர்சன்ஸை அவங்க கேட்கணும். எப்பா கரோடுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரிப்பு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் சீக்கிரமாக அரிச்சிருது இல்லையா, அதுவும் மீனிங். பட் அக்யூரேட்டான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரஸ்டிங் தான் சரியான ஆன்சர். இந்தியாவில் ஹையஸ்ட் கேட்டால் K2 தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன எழுத மாட்டேங்குது. நீரஜ் சௌத்ரி தான் ஆன்சர் அதுக்கு. ரைட், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 44. Who was known as father of white revolution? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஒயிட் ரெவல்யூஷன், வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்குறான். இந்தியாவில் நல்லா புரிஞ்சுக்கணும், கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியாவின் வெண்மை புரட்சியின் தந்தை யார்? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன். ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷனு, இது என்னுடைய மெயில் ஐடி சரிங்களா? காளிச்சரண் THEDRACE@gmail.com. இது என்னுடைய மெயில் ஐடி. இதுக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு அதாவது பெய்ட் பேச்சஸில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கள். இதை நான் என்னுடைய ஹையர் ஆஃபீஸருக்கு, வேறு டீம் மெம்பர்ஸுக்கு நான் அதை ஷேர் பண்ணுவேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஆன்சர் சொல்லுவேன். ரைட், ஏற்கனவே நீங்கள் மெயில் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் 2 பேர் மெயில் பண்ணியிருந்தாங்க, அந்த மெயில் நான் பார்த்துட்டேன். 2 மெயிலும் நான் உங்களுக்கு ஃபார்வர்டும் பண்ணிட்டேன். கொஸ்டின் நம்பர் 45. வாட் டு த டேர்ம்ஸ் ஜியோசென்ட்ரிக் ஹீலியோசென்ட்ரிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஜியோசென்ட்ரிக் ஹீலியோசென்ட்ரிக் ஒன்றும் இல்லைப்பா, சூரிய மையம் புவி மைய கோட்பாட்டை யார் சொன்னது? இது நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், நம்ம போன கிளாஸில் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இது எதை மீன் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. புவி மையம் சூரிய மையம் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆன்சர் ஸோ ஈஸியான கொஸ்டின் தான். லா கவர்னிங் த மோஷன் பிளானட்ரி பாடிஸ் அரௌண்டு எர்த் அண்ட் சன். அது கொஸ்டின்ல ஆன்சர் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. கொஸ்டின் நம்பர் 46. GSM. வாட் டஸ் GSM ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? புதியதாக வந்தவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காமல். GSM இது எங்களுக்கு 8th செமஸ்டரில் பிடெக் ஐடியில் வந்துச்சு. 8th செமஸ்டரில் வந்த கொஸ்டின் இது. 8th செமஸ்டரில் வந்த ஒரு சப்ஜெக்ட் இது. எங்களுடைய வைஸ் பிரின்சிபல் எடுத்தார், அவர் தான் எங்களுக்கு ஹெச்ஓடி கூட, ஐடி டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி கூட. இதெல்லாம் ஏன் சார் இதெல்லாம் சொல்ல வரீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நான் காலேஜ் படித்ததுக்கப்புறம் இப்போ தான் இந்த கொஸ்டின் எடுக்கும்போது தான் பார்த்தேன். அடடா, இந்த கொஸ்டின் பார்க்கும்போது எனக்கு ஆன்சர் தெரிஞ்சுதுங்க, சார் சொன்னார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன், அது ஒரு சூப்பரான ஸ்லாங் சொல்லுவார். குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு வரும் எங்கள் ஹெச்ஓடி. அந்த ஸ்லாங் அது இன்னும் ஞாபகம் இருக்குது. 47. Indian Railway launched its first ever train runs on CNG.
2015 சிஎன்ஜியை வச்சு பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ரைடில் வந்து ட்ரையல் பார்த்தாங்க. சிஎன்ஜினா என்ன மீனிங் கேட்குறான், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது, ரொம்ப சிம்பிள். சிஎன்ஜினா என்ன மீனிங்? சிஎன்ஜி வாட் இஸ் த மீனிங்? சிஎன்ஜி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. கம்ப்ரஸ்டு நைட்ரஜன் கேஸு, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸு, க்ளீன் நைட்ரஜன் கேஸு, கார்பன் அண்ட் நைட்ரஜன் கேஸ். ஆன்சர். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு, அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு. கொஸ்டின் நம்பர் 48 48 தான் 48. பிசி எக்ஸாமுக்கு, ரயில்வே எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. என்னோட கோடு Y262. பேச்சஸ் நாளை மறுநாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரைட். கார்பன் நைட்ரஜன் கேஸா? அதெல்லாம் கிடையாதுப்பா. கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் தான் சரியான ஆன்சர். 48. ஹிந்துஸ்தான் சோஷியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் வாஸ் ஃபவுண்ட் பை. தமிழ்லேயே தான். ஹிந்துஸ்தான் சோசியலிச குடியரசு கட்சி, குடியரசு இயக்கம், இதை யார் நிறுவனாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர். ஆன்சர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹெச்எஸ்ஆர்ஏன்னு ஒன்று இருக்குது, ஹெச்ஆர்ஏன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹெச்ஆர்ஏ ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன் 1924 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹிந்துஸ்தான் சோஷியல் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கிறது 1928 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை முக்கியமான ஆள்களில் ஒரு ஆள், முக்கியமான ஆளுகளில் ஒரு ஆள் யாரும் பார்த்தீங்கன்னா பகத்சிங். பகத்சிங். ஓகே. இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு சொன்னவர் பகத்சிங். இந்த பகத்சிங் கூட இன்னொருத்தர் இருப்பார், அவரை பற்றி நம்ம இந்த கொஸ்டின்லேயே பின்னாடி படிப்போம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 49. The 3 freedom fighters, including Bipin Chandra Pal, were popularly known as Lal Pal Lal. Lal Pal Lal அப்படின்னு சொன்னவங்க யாருப்பா? அந்த 3 பேர் யார் யார்? அந்த 3 பேர் சொன்னாங்க. 3 பேர் குழு யார்? அந்த 3 பேர் குழு. ஆன்சர். அந்த 3 குழு யாரு? லால் பால் லால். லால் பால் லால். நீங்கள் ஜூம்லாம் கேட்கக்கூடாது, நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும். இதுக்கெலாம் நீங்கள் ஜூம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் ஜூமே பண்ணல நான். லால் பால் லால்னா நீங்களே சொல்லணும். பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய். ஓகே ஓகே பரவாயில்ல. பட் நான் அடுத்த கொஸ்டின் தான் கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த கொஸ்டின் நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? பால் லால் பால் லால் யாரை குறிக்குதுன்னா, பிபின் சந்திரபால் ஒரு ஆள், பிபின் சந்திரபால், பாலகங்காதர திலகர் ஒரு ஆள், லாலா லஜபதி ராய் ஒரு ஆள். சரிங்களா? 3 பேர். ஸோ ஈஸியான கொஸ்டின் தான், நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், வேற ஒன்றும் கிடையாது. கொஸ்டின் நம்பர் பி நீங்களே டைப் பண்ணுவீங்கன்னு பார்த்தேன், வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றும் இல்லை. பதற்றப்படாதீங்க. Question number 50. The maximum number of column in the new Excel worksheet: 10 to the power of 14, 10 to the power of 15, 10 to the power of 16, 10 to the power of 18. Answer. இப்படிலாம் கேட்பாங்கப்பா, இப்படிலாம் கேட்பாங்க. நியூ எக்ஸல் ஷீட்டில் எவ்வளவு காலம் இருக்கும் கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்டிருக்கிறாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நான் சரியாக இது பண்ணனால கொண்டு வர முடியல. அதில் வந்து இதாகிடுச்சு, கொஞ்சம் வந்து ஆன்சரே சேர்த்து டிக் பண்ண மாதிரி இருக்குது, அதனால் நான் கொண்டு வர முடியல. அது வேற ஒன்றும் இல்லை. ஆன்சர் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா அது வந்து கொஸ்டினில் ஆன்சர் கொடுக்கல. கேட்டிருக்காங்கப்பா, கேட்டிருக்கிறாங்க, நாம் என்ன பண்ணுறது? கேட்டிருக்கிறாங்க. 10 to the power of 14, 16 14 ட்ரை பண்ணுங்க. சும்மா தோராயமா ட்ரை பண்ணி பாருங்க.
இதை 10 to the power of 14 16 18 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் இதில் ப்ராப்பரான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி 2 to the power of, சாரி சார் நானே போட்டேன், தப்பாக போட்டேன் பாருங்க. சாரி என்னடா அது 10 போட்டுன்னு பார்க்குறேன், நானே யோசிக்கிறேன். 2 to the power of, எல்லாமே 2 to the power of, நான் 10 to the power of போட்டேன் பாருங்க. ஓகே எனக்கே புரியல ஒன்றுமே. ஓகே, அதாவது 2 நடுப்பில் தான் சொல்லுவாங்க, 2 நடுக்கு தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 2 நடுக்கு 14 தான் ஆன்சர். நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு எக்ஸல் ஷீட்டில், இப்போ எக்ஸல் இருக்குது இல்லையா, இந்த எக்ஸல் இருக்குது. இந்த எக்ஸலில் பார்த்தீங்கன்னா இப்படி பிரிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோ, இது உங்களுக்கு தெரியும். இது வந்து காலம், இது உங்களுக்கு தெரியும். இதில் பிரச்சனை இல்லை, சரிங்களா? உங்களுக்கு இதில் பிரச்சனை இருக்காது நம்புகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இந்த மாதிரி காலம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் அதை வந்து செக் பண்ணிலாம் பார்க்க முடியாது, நம்ம உட்காந்து எண்ணிலாம் பார்க்க முடியாது. அது கூகுளில் வந்து படிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. கரெக்டுங்களா? அப்படியே வந்து ஒரு டேட்டாவாக, ஃபிக்ஸட் டேட்டாவாக இருக்கும், சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. அதனால் படிச்சுக்கலாம். காலம் 1, காலம் 2, காலம் 3, இந்த மாதிரி எத்தனை காலம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to the power of 14, 2 நடுக்கு 14. இந்த கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க, இதை கேட்டிருக்கிறாங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர், இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 power 14 தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 51, கேலன் இஸ் காமன்லி யூஸ்டு. கேலன் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கப்பா? சூரா ஒன்றும் இல்லைப்பா, நம்மளுடைய எக்ஸல் ஷீட் இருக்குல்ல, அதில் எத்தனை காலம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதான் தமிழில், வேறு எதுவும் கிடையாது. இந்த வந்துட்டார்ல நம்மளால விவேக்கு, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிடிஎஃப் கொடுங்க சார், கொடுத்துட்டா போச்சு. கேட்பாங்க, அன்பர்சன் கேட்பாங்க. குட் மார்னிங் சங்கர். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷர் டு த வால்யூம். கேலன் எதுக்குன்னா வால்யூம்காக. கொஸ்டின் நம்பர் 52, குருஷேத்ரா. நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே, சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கா? நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிக்கும் பொழுது ராமாயணம் மகாபாரதம் படித்து வச்சுக்கணும். ராமாயணம் மகாபாரதம் படித்து வச்சுக்கணும், கண்டிப்பாக கேட்பாங்க அந்த கதைகள் இருந்து. ரைட்? குருஷேத்ரா எங்கே நடந்ததுப்பா? குருஷேத்ரா எங்கே நடந்தது? குருஷேத்ரா நடந்ததுக்கான அந்த இடத்துக்கான பேர் என்ன? மக்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. லைவில் இருக்க மக்கள் ஏன் குறையிறாங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை? எதுவும் சாப்பிட கிளம்பிட்டீங்களா? அப்படியே இதே ஃபாஸ்ட்டில் இருங்க. நம்ம இன்னொரு மினிமமாக ஒரு 50 கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம், மேக்ஸிமம் எவ்வளோ பார்க்க முடியும் பார்த்துடலாம். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாலா சிட்டி. அம்பாலா ஹரியானாவில் இருக்குதுப்பா. ஹரியானா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹரியானாவில் இருக்கிறது. அம்பாலா சிட்டி எங்கே இருக்குதுப்பா? ஹரியானாவில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 53, ஹவு மெனி மில்லிமீட்டர்ஸ் மேக் 10 கிலோமீட்டர்ஸ்? ஈஸி ஆன்சர் பண்ணப்பா, ரொம்ப ஈஸி. How many millimeters? சாப்பிட்டே பார்க்கலாம், சந்தோஷம். நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனால் அதே டைமில் என்னன்னு கேட்குறாங்க பாருங்க, டைம் கன்சியூமிங். நல்லா புரிஞ்சுக்கணும், டைம் கன்சியூமிங். மில்லிமீட்டர் என்னப்பா? 10^3 எடுத்துக்கலாமா? 10ன்னு போட்டாங்க. 10 கிலோமீட்டர் என்னப்பா? 10^3 எடுத்துக்கலாமா? ஸோ இதை அதில் போய் ஆட் பண்ணணும். இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே 3, 1 3 நல்லது 3, 1 2 3 4 5 6 7. ஆன்சர் என்னப்பா? 10 to the power of 7 தான் ஆன்சர். ஒன்றும் இல்லைப்பா, நான் டீ குடிச்சுக்கிறேன், அதனால் வந்து இது வந்து ஒரு சபை நாகரிகம் கிடையாது. எத்தனை மில்லிமீட்டரு 10 கிலோமீட்டர் நம்ம கன்வெர்ட் பண்ணால் வரும்னு கேட்குறாங்க. மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மில்லிமீட்டர் 10 to the power of -3 அந்த ரேஞ்சுக்கு வரும், சரிங்களா? இதை கன்வெர்ட் பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 53க்கு ஆன்சர் என்ன? 10 to the power of 7. 54 ஆன்சர். 54, த மோஸ்ட் ஆக்டிவ் இன்கிரிடியன்ட் இன் ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொருள் எதுப்பா? அருண், இந்த கிளாஸ் கவனிங்க. அடுத்த கிளாஸ் பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். இங்கிட்டு வேணாம், அங்கிட்டு பேசுவோம்.
ஏப்பா அருண், ஏயா மனுஷன் இப்படி சோதிக்கிற? நீ என்ன நீ என்ன கடுப்பு ஏற்றணும்னு வந்திருக்கியா? என்ன என்ன மீனிங்? இன்னைக்கு உன்னோட டார்கெட் தான் என்ன? அதை சொல்லு, தெரிஞ்சுக்கலாம். பார்த்துடலாம் என்னதான் நீங்கள் சொல்ல வரீங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆன்சர் கால்சியம் ஹைப்போக்ளோரைடு. கால்சியம் ஹைப்போக்ளோரைடு. ஸோ கொஸ்டின் நம்பர் 55. The instrument used to determine the rotation speed of shaft. Rotation speed of shaft வந்து மெஷர் பண்ணுறதுக்கு எது பயன்படுது? ஆன்சர் ஸ்பீடாமீட்டர் கண்டிப்பாக கிடையாது, அனிமோமீட்டர் கண்டிப்பாக கிடையாது, குரோனோமீட்டரா டேக்கோமீட்டரா? ஆன்சர் டார்கெட் நான் தானா? ஏப்பா எவ்வளவோ பார்த்தாச்சு. என்ன அதிகபட்சம் நம்ம ஒரு யூடியூப்பில் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க? தப்பாக கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஓடி போயிடுவாங்க. ஏன்னா நம்ம பிளாக் பண்ணிவிட்டு நம்மளே பார்க்க போகிறோம். அப்படி இல்லைனா வேறு என்ன பண்ணுவாங்க? அதிகபட்சம் டிஸ்லைக் பண்ணுவாங்க. இதுதானே என்னையா வாழ்க்கையில் எவ்வளோ பார்த்தாச்சு, இதுதானே ஆன்சர். டேக்கோமீட்டர் அதான் கரெக்டாக. கொஸ்டின் நம்பர் 56. ஸ்லேவ் டைனஸ்டி வாஸ் ஃபவுண்ட் பை. அடிமை வம்சம். அடிமை வம்சத்தை யார் தோற்றுவிச்சாங்க? ஆன்சர் வெரி குட் மனோன்மணி. ஆன்சர் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? புதிதாக வந்தவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அடிமை வம்சம் ஈஸியான கொஸ்டின் தான். ஆன்சர் என்னப்பா? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் தான் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 57. Exobiology refers to. Exobiology refers to life in outer space, animal, plant. Exobiology அப்படிங்கிறது எதை குறிக்குது? தமிழ்லையும் எக்ஸோபயாலஜி தான். எதை குறிக்குது? ஷாஃப்ட் அப்படின்னா அந்த சுத்திர வட்டுப்பா, வட்டு, தடிமண், தட்டு அல்லது வட்டுன்னு சொல்லுவாங்க, அது வட்டு. எக்ஸோபயாலஜி அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? லைஃப் இன் அவுட்டர் ஸ்பேஸ். நம்மளை விண்வெளியை பற்றி படிக்கிறது, அனிமலை பற்றி படிக்கிறது, பிளான்ட்டை பற்றி படிக்கிறது, மனுஷனை பற்றி படிக்கிறது. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோபயாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஸ்பேஸ். நம்ம வாழ்க்கையை விட்டு மனித வாழ்க்கையை தாண்டி மற்ற விஷயங்களை படிக்கிறது எக்ஸோபயாலஜி. பயாலஜினா மனுஷங்களை பற்றி, இது உயிரினங்களை பற்றி படிக்கிறது. 58. ஸ்டடி ஆஃப் எர்த். ஈஸியான கொஸ்டின் தான். ஸ்டடி ஆஃப் எர்த். ஸ்டடி ஆஃப் எர்த் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க அன்பரசன். ஆன்சர் ஸ்டடி ஆஃப் எர்த் இஸ் நவுன் அஸ். பூமியை பற்றி படிக்கிறது படிப்புக்கு என்ன பேருப்பா? எக்காலஜி, பயாலஜி, எத்தாலஜி, ஜியாலஜி. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாலஜி தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 59. பங்களாதேஷ். when did Bangladesh become an independent parliamentary democracy? நல்லா புரிஞ்சுக்கணும். பங்களாதேஷ் வந்து எப்போ சுதந்திரம் கிடைச்சதுன்னு கேட்கல, பங்களாதேஷ் வந்து எப்போ இண்டிபெண்டன்ட் பார்லிமெண்டரி டெமோக்ரஸி உருவாக்குனான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் புதிய விருந்தினர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, இந்த லைக் பண்ணுங்கள். எப்பா தெய்வமே, இந்த பிடிஎஃப் கேட்டு மனசுனா பைத்தியாரன்னு ஆகிடுவீங்க போல் இருக்கு. அனுப்புகிறோம்ப்பா கண்டிப்பாக அனுப்புகிறோம்ப்பா. ஆன்சர் 1992 ஜான்வரி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீலங்கா வருது. பங்களாதேஷ்க்கு வந்து லிபரேஷன் கிடைச்சது, சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னா இந்தியா தான். பாகிஸ்தான் வாங்கி கொடுத்தாங்க. 1971 வாங்கி கொடுத்த முக்கியமான பிரதமர் யாருன்னா இந்திரா காந்தி. ரைட். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் ஜனவரியில் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கான சுதந்திரமான பாராளுமன்றத்தை உருவாக்குறாங்க. ஸோ ஆன்சர் 71 கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 72 தான் ஆன்சர். நல்லா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அதுவும் சேர்த்து தான். 60. Circulation of blood was discovered by and the father of blood circulation. ரத்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சவர் யாரு? ரத்த ஓட்டத்தின் தந்தை என்று அறியப்பட்டவர் யாரு? ஆன்சர்
ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஹார்வி. வில்லியம் ஹார்வி தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. வில்லியம் ஹார்வி யாருன்னா பிளட் சர்க்குலேஷனுடைய தந்தை. கிளியர்? தமிழில் ரத்த ஓட்டத்தின் தந்தை. கால் லான்ஸ்டீனர் யாருப்பா? ரத்த குரூப், அதாவது பிளட் குரூப் இருக்கு இல்லையா, ரத்த வகை, பிளட் குரூப், இதை கண்டுபிடிச்சார். நல்லா புரிஞ்சுக்கணும். பிளட் குரூப் அடுத்து டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்பாங்க. என்டிபிசி குரூப் டியில் நீங்கள் எழுத போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. கேட்கலன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வர பேட்சில் கேளுங்க. உங்களுக்கு கேட்கலாம், அடுத்த பேட்சில் கேட்பாங்க. ஓகே, பிளட் குரூப் கண்டுபிடிச்சது யாருன்னா லான்ஸ்டீனர். ரைட். ரத்த வகையை கண்டுபிடிச்சது, ரத்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சது வில்லியம் ஹார்வி. கொஸ்டின் நம்பர் 61. A person with blood group AB, ஒரு பர்சனுக்கு ஏபி பிளட் குரூப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு என்னென்னலாம் பண்ணுவார், என்னென்ன பண்ணலாம்? கேன் டொனேட் பிளட் டு பர்சன்ஸ் வித் பிளட் ஏபி ஓவில் இருக்கிறவங்கள டொனேட் பண்ணலாம். யூனிவர்சல் டோனரு. அப்படி இல்லைன்னா கேன் ரிசீவ் பிளட் ஃப்ரம் எனி அதர் குரூப்பு. இஸ் நெய்தர் யூனிவர்சல் ரிசிப்ட் நார் ஏ டோனர். நெய்தரும் கிடையாது, இது நம்ம வாங்குறவரும் கிடையாது, கொடுக்குறவரும் கிடையாது. ஆன்சர் குட் மார்னிங் ராஜேஷ். ஆன்சர் என்ன பார்த்துக்க? வெறித்தனமாக ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். வெறித்தனமாக ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஏபி யாருன்னா யூனிவர்சல் அக்செப்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா? நல்லா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு விஷயம் தான், ரொம்ப சிம்பிள். ஏபி பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எவன் கொடுத்தாலும் வாங்கிக்குவான். ஓ நெகட்டிவ் எல்லாருக்கும் கொடுப்பான். ஸோ இவர் யூனிவர்சல் ரெசிபியன்ட், இவர் யூனிவர்சல் டோனர். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுதா? ஓகே, இவர் டோனர், இவர் ரிசீவ் பண்ணுறவர் ரெசிபியன்ட். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். கொஸ்டின் நம்பர் 62. ஆட் ஒன் அவுட் அமாங் த ஃபாலோயிங். ஆட் ஒன் அவுட். ஆன்சர் பண்ணுவாங்க ராஜா, பண்ணுவாங்க பேங்கிங். யூனிவர்சல் அக்செப்டார் அவர். அதை விடுங்க. 62 ஆன்சர் பண்ணுங்க. 62 ஃபாஸ்ட். சீக்கிரம். நம்ம இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு 70 கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு 130 கொஸ்டின் நீ பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். இசிஜி, ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட், இஎம்ஐ, இசிஎஸ். இசிஜி இல்லைப்பா, இசிஎஸ் அது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ. கொஸ்டின் நம்பர் 63. அண்டர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் லெஜிஸ்லேட்டிவ் பவர் ஆர் வெஸ்டட் வித்தின். அதாவது இந்திய அரசியலமைப்பு அமைப்பின்படி இந்தியாவில் சட்டம் இயற்றும் அதிகாரம் யாருக்குள்ளது? குடியரசுத் தலைவர், பிரதமர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி, அமைச்சரவை அல்லது பார்லிமெண்ட். ஆன்சர் இது எப்படிப்பா தமிழில் சொல்கிறது? இதிலிருந்து தவறான ஒன்றை நீக்குங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இசிஎஸ்னா என்னன்னு தெரியணும், ஆர்டிஜிஎஸ்னா என்னன்னு தெரியணும், நெஃப்ட்னா என்னன்னு தெரியணும், இஎம்ஐனா என்னன்னு தெரியணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட். இதுக்கு பாராளுமன்றத்துக்கு தான் முழு அதிகாரம் உள்ளது. பிரைம் மினிஸ்டர் கிடையாது. சட்டம் இயற்றும் அதிகாரம், லெஜிஸ்லேட்டிவ் பவர்னா தமிழில் சட்டம் இயற்றும் அதிகாரம் யாருக்கு உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு உள்ளது? பார்லிமெண்ட்டுக்கு உள்ளது. கொஸ்டின் நம்பர் 64. when a person can see only near by object, அதாவது கிட்டத்தில் இருக்கிற பார்க்குறது. கிட்டத்தில் மட்டும்தான் ஒரு மனுஷனை பார்க்க முடியும், தூரம் இருக்கிற பொருள்லாம் பார்க்க முடியாது. அப்போ அதுக்கு பேர் என்ன? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே. நம்மளுடைய லைட்ஸில் எடுத்துருப்போம் இல்லையா, பிஎம் மோடியா? பிரசாந்த் அதெல்லாம் கிடையாதுப்பா, பிஎம் மோடிலாம் கிடையாது. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் தான் முழு அதிகாரம் உள்ளது. பிரதமர் இப்போ வருவார், மோடி போயிடுவார். குடியரசுத் தலைவர் கடைசியில் கையெழுத்து போடுவார், அவரும் கிடையாது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி இப்போ இருக்கும், நாளைக்கு இருக்கா, இல்லாமல் போயிடும். பட் பாராளுமன்றத்தில் தான் இறுதியாக சட்டத்தை இயற்ற முடியும். ஆன்சர் மயோபியா, கிட்ட பார்வை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளும் தமிழில் கேட்பாங்க. இதுக்கு தமிழில் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கான் தெரியுமா? இப்படி தான் கொடுத்துருக்கான், மயோபியான்னு தான் கொடுத்துக்கிறான். சார் கிட்ட பார்வையை கொடுக்கல சார், கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அது தெரியாது, வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறான், பாவம், அவனுக்கும் தெரியாது இல்லை, அதனால தான். சரிங்களா? ஸோ
ஆன்சர் மயோபியா, கிட்ட பார்வை. ஓகே, கொஸ்டின் நம்பர் 65. கல்டிவேஷன் இஸ் டிஃபிகல்ட் ஆன் ரெட் சாயில் பிகாஸ், அதாவது ஒரு பயிரிடுறது, அதில் வந்து அந்த பயிர் வைக்கிற வேலையை செய்கிறது வந்து செம்மண்ணில் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்? செம்மண்ணில் ரொம்ப ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார்? ஓகே, ஆன்சர். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காமல். ஆன்சர், இட்ஸ் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இஸ் லெஸ், அதாவது தண்ணியை சேமித்து வைக்கணும், அந்த திறன் வந்து குறைவு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 66. யூஎன்டிபி எதுக்காகப்பா? யூஎன்டிபி எதுக்காக? நம்ம படிச்சிருப்போம், யூஎன்டிபி படிச்சிருக்கோம். எதுக்காக யூஎன்டிபி எதுக்காக? யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சொல்யூஷன் டு குளோபல் டெவலப்மெண்ட் சேலஞ்சஸ், டெவலப்பிங் நேஷன்ஸ். கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். டெவலப்பிங் நேஷன்ஸ், அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ். ஆன்சர். அப்போ கடைசியாக 3 வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அது தேவை கிடையாது, அதை எடுத்துடலாம். நம்ம என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சொல்யூஷன் டு குளோபல் டெவலப்மெண்ட் சேலஞ்சஸ். ரைட்? உலக நாடுகளில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம சேலஞ்சை நம்ம என்ன பண்ணணும்? சூப்பராக ஹேண்டில் பண்ணணும். அதை வந்து நம்ம ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஆன்சர். 67. வாட் இஸ் மீன் பை ஸ்பேஸ் டூரிசம்? அதாவது உலக சுற்றுலா, ஊர் சுற்றுலா, இன்ப சுற்றுலா, அதே மாதிரி ஸ்பேஸ் சுற்றுலா எதற்காக? சயின்டிஃபிக் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், ஸ்பேஸ் ட்ராவல் ஃபார் லெஷர், டூரிங் த வேர்ல்டு ஒன்லி பை ஃப்ளைட்டு, டீச்சிங் அவுட் ஆஃப் மார்ச். ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 67. கண்டிப்பாக இந்த ஃப்ளைட்டு டூர் கிடையாது, மார்ச் வெளியில் போகிறது கிடையாது. சயின்டிஃபிக் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆர் ஸ்பேஸ் ட்ராவல் ஃபார் லெஷர், ஸ்பேஸ் டூரிசம். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் ட்ராவல் ஃபார் லெஷர், ஸ்பேஸ் டூரிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுவாங்க, அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ஃப்ரீ டைமில் அவங்க மனசு வந்து ஃப்ரீயாக இருக்கிறது, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அதை சுற்றி பார்க்குற இடம், சுற்றி பார்க்குற அந்த பேர், அதுக்கு பேர் தான் ஸ்பேஸ் டூரிசம். கொஸ்டின் நம்பர் 68. விச் கண்ட்ரி அமாங் த ஃபாலோயிங் இஸ் ஸ்மாலஸ்ட் இன் டேர்ம் ஆஃப் ஏரியா? நல்லா புரிஞ்சுக்கங்கப்பா. என்ன கேட்டிருக்காங்கன்னா, பரப்பளவை பொறுத்தவரை கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த நாடு வந்து மிக சிறிய நாடுன்னு கேட்டிருக்காங்க. பிரேசில், இந்தியா, கனடா, ரஷ்யா. ஆன்சர். அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? உங்களுக்கு வந்து டாப் நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எதுன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் யார்? ரஷ்யா. 7th யார்? இந்தியா. அப்போ நடுவில் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ அப்படி தான் கொஸ்டின் கேட்குறான். இதில் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தான் ஆன்சர். பிரேசில் கிடையாது, இந்தியா தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 69. ஹிராகுட் ரிசர்வேயர். ஹிராகுட் ஆனால் எங்கே இருக்குதுப்பா? மூர்த்தி, நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நாளை மறுநாள்லேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆன்சர் என்னப்பா? ஹிராகுட் ரிசர்வேயர். ஹிராகுட். சட்லஜ், கோதாவரி, மகாநதி, நர்மதா. ஆன்சர் மகாநதி. கரெக்டா? Question number 70. Which of the following authorities elected on the basis of proportional representation in India? Proportional representation. நல்லா புரிஞ்சுக்கங்கப்பா. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? Which of the following authority is elected on the basis of proportional representation in India? Proportional representation in India ன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர். அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி குட் விக்னேஸ்வரன். ஹிராகுட், ஒடிசா, மகாநதி. ரைட்டு. யார் வந்து ப்ரொபோஷனல், அதாவது ஓட்டு போடாமல் விகிதாச்சார அடிப்படையில், தமிழில் விகிதாச்சார அடிப்படையில் ஓட்டு போட தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. டைரெக்டாக ஓட்டு பண்ணாமல் ப்ரொபோஷனல் சிஸ்டம், அதாவது சொல்லுவாங்கப்பா. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க.
இதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். ஆன்சர் வந்து பிரசிடென்ட் தான் ஆன்சரு. பிரசிடென்ட் தான் ஆன்சரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இன்டைரக்ட் எலெக்ஷனு அப்படி ஓட்டு போடும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பி எம்எல்ஏஸ்லாம் ஓட்டு போடுறாங்க இல்லையா? அப்படி ஓட்டு போடும்பொழுது, பிரசிடென்ட்டுக்கு ஓட்டு போடும்போது ஒவ்வொரு ஆளும் என்ன பண்ணலாம், ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு கிடையாது, இல்லாமல் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு போடணும் அவசியம் கிடையாது. அவருடைய ஆப்ஷன்ஸு, அவருடைய இந்த விகிதம், எனக்கு வந்து நம்பர் 3 தான் பிடிக்கும், அப்போ நம்பர் 1 போடுறது நேரம். இதுக்கு நேரம் என்ன பண்ணணும், நம்பர் 1 போட்டுக்கோ. இதுக்கு நேரம் நம்பர் 1. இதுக்கு நேரம் எனக்கு இவரை பிடிக்காது, எனக்கு 1 தான் பிடிக்கும், அடுத்தது இவர் 2 போடு, இவருக்கு பிடிக்கும், கடைசியாக போனால் போது 3. அப்போது இந்த மாதிரி ப்ரொபோஷனல் சொல்ல முடியும். இந்த ப்ரொபோஷனல் யார் சொல்ல முடியும், பிரசிடென்ட்டுக்கு சொல்ல முடியும். ஆன்சர் பிரசிடென்ட். கொஸ்டின் நம்பர் 71 ஆன்சர் பா. How many players on each team are required for the game வாலிபால்? நான் இதை சொல்லியிருக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. வாலிபால் நம்ம வந்து டேர்மும் கேட்பாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் பிளேயர்ஸும் கேட்பாங்க. ஆன்சர் ரொம்ப ஈஸி தான். ஈஸி ஆன்சர். ஆன்சர் அரசியல் வேண்டாம், அரசியல் கூடாது. ஸோ வாலிபாலில் 6 மெம்பர்ஸ்ப்பா. வாலிபாலில் 6 மெம்பர்ஸ், ரைட்? வாலிபால் 6 மெம்பர்ஸ். நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். கபடி, ஹாக்கி, ஃபுட்பால், வாலிபாலு, கிரிக்கெட் எல்லாம் தெரியும் 11 மெம்பர்ஸு. இதை தாண்டி கோல்ஃபு, இந்த கோல்ஃப்லேயே வந்து இந்த குதிரை போலோ, குதிரையில் போராடுறது, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 72. Which one among the following does not belongs to the group? அதாவது இந்த குரூப்புக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர், இந்த குரூப்புக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று எது? இந்த குரூப்புக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயம் எது? ஆன்சர் மேஸ்ட்ரோ கார்டு, விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, கிரெடிட் கார்டு. சம்மந்தம் இல்லாமல் கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கான். இது கிரெடிட் கார்டு சம்மந்தம் இல்லை. கொஸ்டின் நம்பர் 73. கிராண்ட் ஸ்லாம் எதை குறிக்குது? முக்கியமான கிராண்ட் ஸ்லாம்ஸ் எது? ஆன்சர், கிராண்ட் ஸ்லாம்ஸ் ரெஃபர் டு winning certain major tennis tournament in a single calendar year. The name of the tournaments are. கிராண்ட் ஸ்லாம் என்பது எதை குறிக்கிறது? கிராண்ட் ஸ்லாம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது? நாம் எப்பவுமே வழக்கமாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் படிக்கும் பொழுது இதில் வந்து யார் வின் பண்ணாங்கன்னு படிக்கணும். யார் வின் பண்ணாங்க எப்படின்னா, சிங்கிள்ஸ் இருந்தால் சிங்கிள்ஸு, டபுள் இருந்தால் டபுளு, மிக்சடு டபுள் இருந்தால் மிக்சடு டபுளு, அதாவது ஒற்றையர் பிரிவு, இரட்டையர் பிரிவு, கலப்பு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு இதில் யாரெல்லாம் ஜெயிச்சாங்க அப்படின்றது கேட்பாங்க. ஆஸ்திரேலியன் ஓப்பன், ஃப்ரெஞ்சு ஓப்பன், யூஎஸ் ஓப்பன், விம்பிள்டன், இது 4 தான் முக்கியமான உலகளவில் பிரபலமான டென்னிஸ் கிராண்ட் ஸ்லாம் பட்டங்கள். சரிங்களா? இதில் நீங்கள் படிச்சுக்கணும்ப்பா. சிங்கிள், டபுளு, மிக்சடு டபுளு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வின்னர்னு படிக்கணும், எந்த இயர். இப்போ 2020னா 2020. ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 74. Which of the following books was not written by Dr. APJ அப்துல் கலாம்? அப்துல் கலாம் அவர்களால் எழுதப்படாத புத்தகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், ஆமாம் சுமதி, கரெக்டு தான். இந்த குழந்தை சொல்கிற மாதிரி தான், அப்புறம் பசிக்கும்ல, என்ன பண்ணுறது? இந்தியாவில் எங்கேப்பா கிராண்ட் ஸ்லாம் நடத்துகிறாங்க, நம்மளை தான் வச்சு செய்கிறாங்க இந்தியாவில். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை கண்ட்ரி மை லைஃப். ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர் வெரி இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ், முன்னாள் பிரதமர், முன்னாள் குடியரசுத் தலைவர், இவங்க எழுதின புக்கெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரபலங்கள், சினிமா துறையை சேர்ந்தவங்க இருந்தாலும் பரவாயில்ல. இது யார் எழுதுனா, லால் கிருஷ்ணா அத்வானிஜி.
லால் கிருஷ்ணா அத்வானி ஜி, த ஃபார்மர் வைஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, த லாஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வைஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இவர் தான். சரிங்களா, வைஸ் இவர் தான். சரிங்களா, லால் கிருஷ்ணா அத்வானியுடைய வாழ்க்கை வரலாறு, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் லால் கிருஷ்ணா அத்வானி இஸ் மை கண்ட்ரி மை லைஃப். லாஸ்ட் இந்தியாவில் இருந்த கடைசி துணை பிரதமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். 2002 இந்த புக்கை வெளியிட்டது தான் யார்? இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவரான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டார் 2002. நல்லா புரிஞ்சுக்கணும், வெளியிட்டது தான் அப்துல் கலாம். புக்கு உண்மையான புக்கு யாருன்னு பார்த்தோன்னா பாவம் அது அத்வானிது. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 75. The name of the space shuttle which carried the Indian born கல்பனா சாவ்லா. கல்பனா சாவ்லா வந்து விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டாங்க. அந்த பயணம் மேற்கொண்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த விமானத்தில், எந்த அந்த ஸ்பேஸ் ஷட்டிலில்? ஆன்சர் ஸோ நியூ கம்மர்ஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியா. வெரி குட்பா, கொலம்பியா தான் ஆன்சர். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்டர்மேஷனு, என்டிபிசி குரூப் டிக்கான பேச்சஸ் நம்ம என்ன பண்ணுறோம், டியூஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 950 தான் இருக்கும், 951 rupees சம்திங். ஓகே, என்னோட கோடு Y262 இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் இந்த 950 யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 76. Prostate is human body. In human body is a, அதாவது மனித உடலில் இருக்கக்கூடிய ப்ராஸ்டேட் என்பது எதை குறிக்குது? கனெக்டிவ் திசு, இணைப்பு திசு, கிளாண்டு, மெம்பரேனு, மஸ்கிள். ஆன்சர் பா, ஆன்சர். B, வெரி குட் பா, கிளாண்ட் சரியான ஆன்சர். வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். கிளாண்ட். 77. Which Indian king used naval power or naval power எப்படின்னு சொல்லலாம், நம்ம சொல்கிறது தானே, போன்னு சொல்லலாம், புஷ் பண்ணு சொல்லலாம். ஈஸ்ட் ஏஷியா வரைக்கும், கிழக்கு ஏசியா வரைக்கும் ada247.com இந்த வெப்சைட்டுக்கு போங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த என்டிபிசி குரூப் டி செலெக்ஷன் பேட்ச்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பாப்பப் இருக்கும். அங்கே போயிட்டு வியூ ஆஃபர் இருக்கும். அந்த வியூ ஆஃபரில் என்னோட கோடு Y262 இந்த கோடை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டில் நியர்லி 950 rupeesக்கு இந்த பேச்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால தான், ராஜேந்திர சோழன். பார்த்துங்கப்பா, நல்லா பார்த்துங்க. நம்ம காலையிலேருந்து கிட்டத்தட்ட 77 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 77 கொஸ்டினில் ஒரே கொஸ்டின் தான் தமிழனை பற்றி கேட்டுருக்கான். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு இதில் இந்த விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ராஜேந்திர சோழன் இவர் யாரோட பையன்? ராஜராஜா 1, ராஜா 1 கரெக்டாக, இவருடைய பையன். இவர் தான் என்ன பண்ணாருன்னா, இப்போது இந்தியா இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா இங்கே இருக்குது. இந்த பக்கம் போனீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், இங்கே இருக்கக்கூடிய பர்மா, அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற ஆஸ்திரேலியா வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு, இவருடைய படையை கொண்டு போய் தென் கிழக்கு நாடுகளில் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்காரு ராஜேந்திர சோழன். அந்தளவுக்கு மிகப்பெரிய வீரர். இவரை பற்றி கேட்டிருக்கான், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கான், படுபாவிங்க. 78. பாலினேஷன் பை விண்டு, காற்று மூலமாக நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை. காற்று மூலமாக இருக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை. காற்று மூலம் நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை. ஈஸியாக சொல்லிடலாம். ஈஸி ஆன்சர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ப்பா, பாலினேஷன் நல்லா படிச்சுக்கோங்க. மகரந்த சேர்க்கை, தமிழில் வந்து மகரந்த சேர்க்கை. கண்டிப்பாக மகரந்த சேர்க்கையிலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஆன்சர் என்னென்னா காற்று, அனிமோஃபிலி ரைட்டுங்களா? காற்று மூலம் நடக்கிறது, பூச்சிகள் மூலமாக நடக்கிறது எண்டமோஃபிலி, தண்ணி மூலம் நடக்கிறது ஹைட்ரோஃபிலி, அப்புறம் வந்து தன் மகரந்த சேர்க்கை ஆட்டோ, அயல் மகரந்த சேர்க்கை, அப்புறம் வேறு என்ன இருக்குது இன்னும், காற்று, நீர், பூச்சிகள், விலங்குகள் மூலமாக நடக்கிறது. இது எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. பாலினேஷன் கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். நீங்கள் என்டிபிசியில் வரலனாலும் பரவாயில்லை, வரும். பட் வரலனாலும் கட்டாயம் உங்களுக்கு குரூப் டியில் வரும். கொஸ்டின் நம்பர் 79. விச் ரெவல்யூஷனரி டுக் ஹிஸ் ஓன் லைஃப்? எந்த ஒரு புரட்சிகரவாதி தன்னைத்தானே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டார்?
ஃபைன். ஆன்சர். நியூ கம்மர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம வந்து மக்கள், தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்காக ரயில்வேக்கு இந்த அளவுக்கு யாரும் எஃபர்ட் போட்டு எடுத்துருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம எடுக்கிறோம். எங்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்குற ஒரே விஷயம் தான் சப்போர்ட் மட்டும்தான். சப்போர்ட் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், சந்திரசேகர் ஆசாத். இந்த சந்திரசேகர் ஆசாத் என்ன பண்ணுவார்னா 1924 ஹிந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் இருந்திருப்பார். இவர் ஒரு மெம்பராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் 1928 ஹிந்துஸ்தான் சோஷியல் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பகத்சிங் கூட சேர்ந்து என்ன பண்ணியிருப்பார், இவரும் இந்த வேலையை செஞ்சிருப்பார். ஓகே, ஸோ 1931 என்னோட பர்த்டே, பாவம் என்னோட பர்த்டே அன்றைக்கா போய் ஒரு மனுஷன் சாவார். February 27, 1931 என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இறந்துடுவார். சரிங்களா? ஸோ சந்திரசேகர் ஆசாத் தான் ஒரு முக்கியமான நபர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 80. வேர் வாஸ் பேப்பர் இன்வென்டட்? பேப்பர் முதல்ல எங்கே தயாரிச்சாங்க? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். எங்கே இருக்கும்? கண்டிப்பாக இந்தியாவாக இருக்காது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் கண்டிப்பாக இந்தியாவாக இருக்காது. ஆன்சர், பேப்பர் எங்கே கண்டுபிடிச்சாங்க? பேப்பர். தேங்க்ஸ் சுந்தரி. பேப்பர் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது? சைனா, இந்தியா, ஜாம்பியா, ஜெர்மனி? ஆன்சர் சைனா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 81. வேர் இஸ் த ஐலாண்ட் ஆஃப் செய்சில்ஸ்? செய்சில்ஸ் அந்த ஐலாண்டு வந்து எந்த பகுதியில் இருக்குது? செய்சில்ஸ் ஐலாண்டு எந்த பகுதியில் இருக்குது? இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், த சதர்ன் ஓஷன்? ஆன்சர் பா. ஆன்சர், செய்சில்ஸ் எங்க இருக்கு? செய்சில்ஸ். ஆன்சர் ஃபாஸ்ட். பசிபிக் ஓஷனா? எப்பா பசிபிக் ஓஷன் கிடையாதுப்பா. பசிபிக் ஓஷன் கிடையாது. செய்சில்ஸ் எங்கே இருக்குது? இந்தியன் ஓஷன். 81. ஃப்ரம் வேர் வாஸ் மங்கள்யான் லான்ச்டு? மங்கள்யான் எங்கிருந்து ஏவப்பட்டது? மங்கள்யான் எங்கிருந்து ஏவப்பட்டது? இது என்னுடைய டெலிகிராம் ஐடி. சரிங்களா? காளிச்சரண் KWALICHERAN _ இது _ SCHOIL ஸ்கூல் 2.0. இது என்னுடைய டெலிகிராம் ஐடி. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. நம்ம இது வரைக்கும் எடுத்தது டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கொஸ்டின் இருக்குது. இந்த 200 கொஸ்டினை நான் வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு, மேக்ஸிமம் நாளைக்கு இந்த குரூப்பில் இதை போஸ்ட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் எங்கே இருக்குதுப்பா? ஸ்ரீஹரிகோட்டாவில் ஆந்திர பிரதேசில் இருக்குது. என்னைக்கு ஏவனாங்கப்பா? 2013 November 5. கரெக்டா? இஸ் இட் ரைட்? ஸ்ரீஹரிகோட்டா November 5. வெரி குட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 82. பிரேசிலோடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன? கொஸ்டின் நம்பர் 82. பிரேசிலோடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன? பிரேசிலோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன? ஆன்சர், PDF வந்துடும். ஃப்ரீயாக தான்ப்பா கொடுப்பாங்க. ஆன்சர் இந்த பார்த்தீங்களா? ஆன்சரோட போடக்கூடாது, கொஷின் தான் கொடுப்பாங்க. நீங்கள் ஆன்சர் நீங்கள் டிக் பண்ணணும், நீங்கள் எழுதி பார்க்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆன்சர் உங்களுக்கு டவுட் இருந்தால் வீடியோ பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ். தெரியும், நீங்கள் பிரசிலியன் இருக்கும், அதனால் பிரசிலியன் போடுவீங்க. உங்களுடைய அந்த லாஜிக் எனக்கு புரியும். இந்த ஒரு வில்லன் படத்தில் ஆட்டோ கண்ணாடி திருப்பினா அந்த ஆட்டோ ஓடுன்னு சொல்லுவார், அந்த மாதிரி அந்த லாஜிக் உங்களுக்கு புரியும். அதை குழப்பறதுக்காக தான் பிரசிலியன் கொடுத்துக்கிற. ஆன்சர் போர்ச்சுகீஸ். கொஸ்டின் நம்பர் 83. இந்த இடைக்காலத்தில் கணிதத்திற்கான முக்கியமான புத்தகம் எது? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த நேம் ஆஃப் மெடிவல் இந்தியன் புக் ஆன் மேத்தமெட்டிக்ஸ்? இடைக்கால இந்தியாவில் மிகப்பெரிய
மிகப்பெரிய முக்கியமான கணக்கு புக்கு அது, கணக்கு புக்கு. அதோட பேர் என்ன? ஸ்பார்க். ஸ்பார்க் வரணும், பேரில் ஸ்பார்க் வச்சுருக்கீங்க. உங்களுடைய வேலையிலையும் ஸ்பார்க் வரணும், வெறித்தனமாக இருக்கணும். விஜய் ஃபேனு, அஜித் ஃபேனு, சிம்பு ஃபேனாக இருந்தால் மட்டும் போதாது, அவங்கள மாதிரி வெறித்தனமாக இருக்கணும். அவங்க இந்த வயசுலையும் எவ்வளோ உழைக்கிறாங்க. இல்லைப்பா, எங்கள் அம்மா பூஸ்ட் போட்டு கொடுத்தாங்க, அந்த 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 பூஸ்ட் எல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன், அதனால் சரி வீணாக போகக்கூடாதுல்ல, அம்மா வந்து பாசமாக போட்டு கொடுத்தது நம்மளுக்கும் தேவைப்படுது, அதனால் குடிச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் வந்தேன். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீலாவதி. ஆன்சர் லீலாவதி, ரைட்? என்ன சார் லீலாவதி லேடிஸ் பேர் மாதிரி தான் சார் பண்ணலாம், அதெல்லாம் அந்த ஆர்எஸ்ல உனக்கு எதுக்கு? ஆன்சர் லீலாவதி. மேக்ஸ் புக் கேட்டால் லீலாவதின்னு போட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 84. தீன் இலாஹி ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஆன்சர் பண்ணலாம். பாபர், பகதூர் ஷா, அக்பர், ஹுமாயூன். ஆன்சர் ஆன்சர் ஏன் சோதிக்கிறீங்க? ஏன் சோதிக்கிறீங்க? ஆன்சர் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த கேள்விகள் அனைத்தும் முந்தைய ஆண்டு என்டிபிசியில் கேட்கப்பட்ட கேள்விகள். அக்பர் த ரைட் ஆன்சர், ரைட்? தீன் இலாஹி 85. 85 ஆன்சர் ஆன்சர் ஆன்சர். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், சீக்கிரம்பா. கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி 100 கிராஸ் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி 100 கிராஸ் பண்ணிவிடுவோம். ஆனால் லைவ் மட்டும் 200 கிராஸ் பண்ணல. லைவ் மட்டும் 200 கிராஸ் பண்ணல. நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி போன வாட்டி 100 கொஸ்டினோட கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு கொஸ்டினாவது அதிகமாக நம்ம எடுப்போம். 2 ஹவர்ஸ்னு சொன்னேன், அந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணிவிடுவோம். ஆனால் லைவ் போன வாட்டி வந்து 190 வந்துச்சு, ஹையஸ்ட் லைவ் 191. இந்த வாட்டி 180, 185 அப்படி தான் போயிட்டுருக்கு. அம்மா தானே எல்லாமே. ஸோ அம்மா வந்து அம்மானா அம்மா தானே, கடவுள், அவ்வளோதான். 1949. ஓகே சார், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த டேட்டாஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்பிஐ ஆக்ட் 1934. ஆர்பிஐ எஸ்டாப்ளிஷ்டு April 1, 1935. 1935. ஆர்பிஐ நேஷனலைஸ்டு 1949. ஆர்பிஐ நேஷனலைஸ்டு 1949. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி எப்போ ஆரம்பித்தாங்க? நபார்டு எப்போ ஆரம்பித்தாங்க? நபார்டு NABARD. ஐயோ ஸ்பெல்லிங் தப்பு போட்டுன்னா இது நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுவாங்களே. ஜூலை 19, 1980 நபார்டு. ஆர்ஆர்பி 1975. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 14 பேங்க்ஸ் வேர் நேஷனலைஸ்டு. சாரி, இது ஜூலை 12. ஐயோ இதை கிளிக் பண்ணிட்டேனே. இது ஜூலை 12, சரிங்களா? இது ஜூலை 19, 1969. 4 பேங்க்ஸ் வேர் நேஷனலைஸ்டு. 4 பேங்க்ஸ் வேர் நேஷனலைஸ்டு. இந்த பார்த்தியா, இதுக்கு அது போட்டோம் பாருங்கள் பதட்டத்தில். இது 82, ஜூலை 12, 1982. இது பார்த்திங்கன்னா இதுதான், இந்த 4 பேங்க்ஸ் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா April 15, 1980. April 15, 1980. ஓகே, 14 பேங்க்ஸ் நேஷனலைஸ்டு, 4 பேங்க்ஸ் நேஷனலைஸ்டு. RBI Act 1934, April 1, 1935 எஸ்டாப்ளிஷ்டு. அது நேஷனலைஸ் 1949. RRRன்னு போட்டுட்டுனா RRB ரீஜனல் ரூரல் பேங்க் 1975. நபார்டு ஜூலை 12, 1982. ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 86. விச் இஸ் த லார்ஜஸ்ட் நான் போலார் டெசர்ட்? அதாவது போலார் ரீஜனில் இல்லாமல், போலார்னா என்னப்பா? போலார் பியர் அதெல்லாம் சொல்ல எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பனி அதிகமான இடங்கள் இருக்கும். போலார் அப்படின்னா பூமியினுடைய மேல் பகுதி கீழ்ப்பகுதியில் இல்லாமல் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாலைவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இது போலார். இந்த போலார் ரீஜன், ரைட்டா? போலார் ரீஜன். இந்த போலார் ரீஜன் இல்லாமல் இருக்கக்கூடிய எப்பா கலைவாணன் என்னப்பா ஹிந்திலாம் மெசேஜ் பண்ணுற? ஹிந்திக்கே ஜான்காரி கலியே தீன் தபாயே, அதான் எனக்கு தெரியும். ஓகே, ஆன்சர் சஹாரா. சஹாரா எங்கே இருக்குது? நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு ஒரு வாட்டி வந்துடுங்க. நார்த் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. இது வந்து நான் போலார். ஜென்ரலாக லார்ஜஸ்ட் டெசர்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா எங்கே இருக்குது? லார்ஜஸ்ட் டெசர்ட் கேட்டாங்கன்னா இங்கே இருக்குது இல்லையா? இது மேலே இருக்கிறது ஆர்டிக், இது அண்டார்டிக். ஸோ லார்ஜஸ்ட் டெசர்ட் எதுன்னு கேட்டாங்கன்னா
அண்டார்டிகாவில் இருக்கிறது தான். அண்டார்டிகா டெசர்ட் தான் லார்ஜஸ்ட் டெசர்ட், ரைட்? நல்லா புரிஞ்சுக்கணும். அண்டார்டிகாவில் இருக்கிறது மிகப்பெரிய பாலைவனம். அது எங்கே இருக்குது? ஆனால் போலார் ரீஜனில் இருக்குது. நான் போலார் டெசர்ட் இந்த வேர்ல்டு, போலாரில் இல்லாத மிகப்பெரிய பாலைவனம் கேட்டாங்கன்னா சகாரா எங்கே இருக்குது? நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்குது. அமெரிக்கான்னு போடுறீங்க, ஆப்பிரிக்காவில் இருக்குது, வட ஆப்பிரிக்காவில் இருக்குது. ரெண்டாவது நான் போலார் டெசர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்ஃப் டெசர்ட், கல்ஃபில் இருக்கக்கூடிய டெசர்ட். ரெண்டாவது செகண்ட் லார்ஜஸ்ட் நான் போலார் டெசர்ட் இந்த வேர்ல்டு இஸ் கல்ஃப், வளைகுடா நாடுகள் இருக்குது. தவாறு எனக்கு ஹிந்திலாம் தெரியும், நானும் ஹிந்திலாம் பேசுவேன். 87 பாணி ஹர் கமல், எனக்கு ஹிந்தி தெரியும். 87 ஹூ ரோட் த நேஷனல் சாங் ஆஃப் இந்தியா? ஃபாஸ்ட் ஆன்சர். உங்கள் ஃப்ரெண்டுலாம் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேர் பண்ணுறேங்க. அட்லீஸ்ட் ஒரு 200 லைவ் இப்போ வருதான்னு பார்க்கலாம். இன்றைக்கி போன வாட்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம லைவ் எடுத்தோம் 100 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. செகண்ட் டைம் லைவ் எடுத்தோம் 150 வந்திருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் மாரத்தான் போயிருந்தோம் 191 வந்திருந்தாங்க. இப்போ நாம் லாஸ்ட் வீக்கில் இருந்து இந்த வீக் நிறைய மக்களை சம்பாரிச்சிருக்கிறோம், புதுசாக வந்திருக்கிறாங்க. பட் இருந்தாலும் லைவுக்கு மக்கள் வரல. 182 85 அந்த ரேஞ்சாக இருக்குது. 200 இன்னும் கிராஸ் ஆகலை. மக்களை கொஞ்சம் கொண்டு வந்துடுங்க, வந்தால் நல்லாயிருக்கும். வரலன்னா ஒன்றில் நம்ம வேலை செய்ய போகிறோம், அவ்வளோதான். ஹூ ரோட் த நேஷனல் சாங் ஆஃப் இந்தியா? தேசிய பாடலை ஏற்றவங்க எல்லாம் தெரியும். யாருப்பா? பங்கீம் சந்திர சாட்டர்ஜி. ஆனந்த மடம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 88. வேர் இஸ் த ஹியூமன் பாடி கேன் யூ ஃபைண்ட் த ஐஸ்லேட்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஐஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஐலேட்ஸ் ஆஃப் லேங்கர்கான். அதாவது லேங்கர்கான் திட்டுப்பா தமிழில். லேங்கர்கான் திட்டு எதுப்பா? லேங்கர்கான் திட்டு எது? லேங்கர்கான் திட்டு. ஃபாஸ்ட் லேங்கர்கான் திட்டு தமிழில் லேங்கர்கான் திட்டுகள். சண்டேல டெஸ்ட் போடுறாங்களா? இதுனா அநியாயமா இருக்குது. கணையம் pancreas. Question number 89. Where can you find the conjugal waterfalls? conjugal waterfalls எங்கே உள்ளது? கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. நீங்கள் ஆன்சர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஆன்சர்ப்பா, ஆன்சர் ரொம்ப ஈஸி. அந்த பேர் பார்த்தாலும் ஆன்சர் சொல்ல முடியும். பேரை பார்த்து ஆன்சர் பண்ணலாம். ஸோ வேர் இட் இஸ்? கேரளம். லேங்கர்கானுக்கு தமிழ்லேயே லேங்கர்கான் தான்ப்பா. இதுக்கு தமிழில் நான் என்ன கொண்டு வரதுன்னு தெரியலையே, கடவுளே என்னை காப்பாற்று ஆண்டவா. கேரளா. எந்த சேச்சி எந்த சேட்டா அறியோ குறைச்சி அறியும். கேரளா. 90. வாட் இஸ் த டெக்னாலஜி யூஸ்ட் இன் காம்பேக்ட் டிஸ்க்? சிடியில் என்ன பயன்படுத்துகிறாங்கப்பா? எலக்ட்ரிக்கலா, லேசரா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கா, ஏரோநாட்டிக்கலா? ஆன்சர் ஃபாஸ்ட். கர்நாடகாவா? ஃப்ரம் கேரளா. சந்தோஷங்க. ஐயோ சாரிப்பா, குஞ்சிக்கல் வாட்டர் ஃபால்ஸ் கர்நாடகா தான். மாற்றி சொல்லிட்டேன். நான் ஒரு ஃப்ளோவில் போகும்போது வேகமாக போயிட்டேன். கரெக்டாக சொல்லிட்டீங்க, சந்தோஷம். டக்குன்னு நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். கர்நாடகா தான் ஆன்சர். கேரளா கிடையாது. மன்னிக்கவும், உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சேன்னு மன்னிச்சிருங்க. ஆன்சர் மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ கர்நாடகா தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 90 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசர். சரிங்களா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எதுக்கு பயன்படுத்தினாங்க? முன்னாடி வந்து அந்த கட்டமாக இருக்கும் பாருங்கள், ரொம்ப தடிமலாக இருக்கும். அந்த சீடியை போடுவாங்க. அது சீடி கிடையாது, அதுக்கு வேற நேம் சொல்லுவாங்க. அது கட்டமாக இருக்கும், அதை போடுவாங்க. ரைட்? ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 91. ஜிம்மி வேல்ஸ் அண்ட் லாரி சாங்கர் ஆர் அசோசியேட்டட் வித்?
சந்தோஷம் பரவாயில்ல சந்தோஷம். ஜிம்மி வேல்ஸ் அண்ட் லாரி சங்கர். ஜிம்மி வேல்ஸ் அண்ட் லாரி சங்கர். ஃப்ளாப்பி டிஸ்க். வெரி குட். நேம் அதான் அந்த வார்த்தை கமலஹாசன் அந்த வார்த்தை தான் முட்டுது. உங்களை பார்க்கும் போதெல்லாம் ஆன்சர் கொட்டுது. ஆனால் அதை எழுதும் போது அந்த வார்த்தை தான் உங்களுக்கு முட்டுது. ஒன்றும் பண்ண முடியல. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்கிபீடியா. ஜிம்மி வேல்ஸ் அண்ட் லாரி சாங்கர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. விக்கிபீடியா, ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய இப்போ யூஸ் பண்ணுற நிறைய கேம்ஸ்லாம் புதுசாக வந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட கேட்பாங்க. ஆண்ட்ராய்டு கேம்ஸ் புதுசாக வந்திருக்கு இல்லையா, மொபைல் ஆப் கேம்ஸ், அந்த கேம்ஸ்லாம் கூட கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 92. பிரைட்டஸ்ட் ஸ்டார். என்ன 2 வர மாட்டேங்குது. பிரைட்டஸ்ட் ஸ்டார் இன் அவர் நைட் ஸ்கை. இரவு நேரங்களில் தெரியக்கூடிய மிக பிரபலமான நட்சத்திரம், மிக பரிச்சயமான நட்சத்திரம். இது ஆன்சர் என்ன? விக்கிபீடியாவில் இருந்து தான் ஆன்சரே எடுத்தீங்களா? ஆடா பாவீங்களா, நிறைய பேர் இந்த வேலையும் செய்றீங்களா? போய் விக்கிபீடியாவில் போய் கொஸ்டின் ஆன்சர் போட்டு வந்து ஆன்சர் போடுறதா? நல்லா இருக்கியா அவங்க நியாயம்? ஓகே, ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரஸ். இதுதான் ஆன்சர். சிரஸ் தான் ஆன்சர். இன்னொன்று சொல்லுவாங்கப்பா, சூரியனுக்கு மிக அருகில் உள்ள, சூரியனை விட மிக பிரகாசமான நட்சத்திரம் சிரஸ்னு கூட சொல்லுவாங்க. இப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 93. மதுபானி பெயிண்டிங். ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். மதுபானி பெயிண்டிங். இந்த வந்துட்டாங்கல்ல பிடிஎஃப் கேட்குறவங்க. பிடிஎஃப் வரும், இன்று அல்லது நாளை வரும். நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வரும். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீகார். நான் ஏற்கனவே படித்தது. மதுபானி பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமிய ஓவிய முறை. 94. Which of the following is always present in the organic compound? Compounds: carbon, nitrogen, sulfur, potassium. Answer. ஸோ லைவ் மெம்பர்ஸ் புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இவ்வளோ கிளாஸ் பார்த்துருப்பீங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எனக்காக மட்டும் கிடையாது, உங்களுக்காகவும் சேர்த்து. இது நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஸ்டின் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்து ஆன்சர் எழுதி பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக ஆன்சர் எழுதி பார்க்கலாம். ஜஸ்ட் ஏபிசிடி எழுதி ஒரு ½ hour டைம் எடுத்து 100 கொஸ்டின் வச்சுக்கலாம். தப்பு இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபியூச்சரில் நீங்கள் பின்னாடி எக்ஸாம் போகும்போது CBT 1, CBT 2, குரூப் டி எந்த எக்ஸாம் போனாலும் சரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் தான் ஆன்சர். வெரி குட். கொஸ்டின் நம்பர் 95. Which country has won maximum number of World Cup titles in football? ஃபுட்பாலில் அதிகப்படியான முறை உலகக்கோப்பையை வென்ற அணி எது? இட்டாலி, அர்ஜென்டினா, பிரேசில், பிரான்ஸ். ஆன்சர் ஃபாஸ்ட். ஆன்சர். சூராகுமார். தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிம வேதியியல், கரிம பொருட்கள் சொல்கிறாங்க இல்லையா, கரிம பொருட்கள், ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ். கரிம பொருட்கள் அதிகமாக இதில் இருக்குன்னு கேட்குறாங்க. கரியில் தான் இருக்கும், கார்பன், அவ்வளோதான். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில். ஆன்சர் பிரேசில் ரைட். ஐ திங்க் 4. பிரேசில் 4 times நினைக்கிறேன். அது 4 or 5 கரெக்டாக தெரியல. என்னுடைய அறிவு கேட்ட வரைக்கும் 4ன்னு நினைக்கிறேன், or 5 தெரியல. 96. கொஸ்டின் நம்பர் 96. Which is the largest freshwater lake in the world? Largest freshwater lake in the world. Five times. Okay, fine. Super. ஹரிஹரன். கூகுளில் பார்த்துட்டீங்களா? விக்கிபீடியா பண்ணிட்டீங்களா? ரைட். ஆன்சர் சுப்பீரியர். லேக் சுப்பீரியர். இந்தியாவில்ப்பா. இந்தியாவில் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இது. ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இந்தியாவில் எதுப்பா? ஃபாஸ்ட் ஆன்சர், ஃபாஸ்ட். சீக்கிரம் நம்ம செஞ்சுரி போடணும் சீக்கிரம். ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இந்த வேர்ல்டு பார்த்தாச்சு. இந்தியாவில் எது ஃப்ரெஷ் வாட்டர் லேக் மிக பெருசு? இந்தியாவில் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? நன்னீர் ஏரி இந்தியாவில் பைக்காலா, தால் ஏரியா, உலாரா,
உலார். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது? சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ், ஆன்சர் உலார் தான் கரெக்ட். உலார். ஆன்சர் உலார் தான் ரைட். ஓகே, ஆன்சர் உலார் தான் ரைட்டு. கொஸ்டின் நம்பர் 97. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கால்டு ஆரம்? ஆரம்னு சொல்லக்கூடியது ஆரம். ஆரம் எது? ஆரம். ஆரம் அப்படியே வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தங்கத்தில் ஆரம் செஞ்சு போட்டுக்குவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? ஆரம் என்ன பார்த்தீங்கன்னா கோல்டு. ஆரம்னா கோல்டு. ஏயா விக்னேஸ்வரன், அப்புறம் ஏன் யா பைக்கால் எங்கே சொல்கிற? நான் என்ன கேட்டேன்? இந்தியா தானே கேட்டேன். கோல்டு. கொஸ்டின் நம்பர் 98. குயின்ஸ்பெரி ரூல்ஸ். குயின்ஸ்பெரி ரூல்ஸ் இஸ் ரிலேட்டட் டு குயின்ஸ்பெரி ரூல்ஸ். ஜம்மு காஷ்மீர் இருக்குது. ஜம்மு காஷ்மீர் இருக்கிற உள்ளார வந்து ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்னீர் ஏரி. சில்வர் இல்லைப்பா, கோல்டு. சில்வர் இல்லை ராஜா, கோல்டு. சில்வர் இல்லை, கோல்டு. ஸோ மறக்காமல் புதுசாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க, மறந்தும் இருந்து விடாதீர்கள். குயின்ஸ்பெரி ரூல்ஸ் இஸ் த கோட் ஃபாலோட் இன் த விச் ஸ்போர்ட்? டென்னிஸ், கிரிக்கெட், பாக்ஸிங் அண்ட் எக்வெஸ்ட்ரைன். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின்ஸ்பெரி ரூல்ஸ் பாக்ஸிங்கில் இருக்குது. பாக்ஸிங். இங்கே இருக்கக்கூடிய ஒரு டேர்ம், முக்கியமான டேர்ம். கொஸ்டின் நம்பர் 99. கொஸ்டின் நம்பர் 99. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே இஸ் அப்சர்வ்டு ஆன்? ஜெயா, நீங்கள் பாருங்கள், நீங்கள் இந்த வாட்டி என்டிபிசி எக்ஸாம் இப்போ லைவில் இருக்கீங்க எல்லாருமே சரி, என்டிபிசி எக்ஸாம் பாஸ் பண்ணுறீங்க. பாஸ் பண்ண உடனே இந்த கொஸ்டின் ஞாபகப்படுத்துமா, ஆளுக்கு ஒரு கோல்டு ரிங்கு, அதாவது சம்திங், ஏதாவது பிரேஸ்லெட்டு, அந்த ஆரம் ஏதாவது செஞ்சு மாட்டிக்கோங்க, சரிங்களா? எக்ஸாம் பாஸ் பண்ணுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம். தலைவர் கலைஞருடைய பிறந்த தினம் ஜூன் 5. ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். தலைவர் கலைஞர் என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா பொருளையும் அவர் தான் அவருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். அது வந்து பப்ளிக்கில் சொல்லக்கூடாது, அதனால் நான் வந்து வேறு மாதிரி சொல்லியிருக்கிறேன். ஜூன் 5 தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள். நான் வந்து தலைவர் கலைஞரின் மீது மிகுந்த பண்பும் பாசமும் கொண்டவன். எஸ். கொஸ்டின் நம்பர் 100. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் யுனெஸ்கோ. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் வீடியோ இருக்குது பாருங்கள், சிட்டிஸ் வீடியோ இருக்குது பாருங்கள், மறந்துடாதீங்க. அது வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. யுனெஸ்கோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே பாருக்குது? யுனெஸ்கோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? காயத்ரி, வாழ்த்துக்கள்ங்க, உங்கள் பர்த்டே வாழ்த்துக்கள், சந்தோஷம். ஜூன் 5 பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இப்படி முடிச்சிடலாம், எப்படி இருக்கு? ஓகே, ஃபைன். ஓகே, ஆன்சர். அடா ஆப்பில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி போய் பார்க்குறது? நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கு டைம் சொல்கிற டைம் இல்லைப்பா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோ எங்கே பார்க்குது? பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இருக்குது. கரெக்டாக, பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 101. ஆன்சர். ஃபாஸ்ட். புதுசாக வரவங்களாம் வந்து லைவில் இணைஞ்சிருங்க. இன்னும் 2 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாங்க, 200 ஆகிடும். 198 கிட்ட வந்துருக்குது. வாங்க, நம்ம 100 கொஸ்டின் நம்ம தாண்டி போகிறோம். 100 கொஸ்டின் மார்க், 100 ட்ரேட் மார்க் நம்ம தாண்டியாச்சு. எஸ், ஆன்சர். ஹரிகரன், தொழில்னு வந்தாச்சு, தொழில் செஞ்சு தானே ஆகணும். லாஸ்ட் முகல் எம்பையர் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். லாஸ்ட் முகல் எம்பையர் யாருப்பா? நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஜஹாங்கீர், அவுரங்கசீப் அந்த மாதிரி. கடைசியில் யாருன்னா இரண்டாம் பகதூர் ஷா தான் கடைசி முகல் எம்பையர். 102. டீ அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது? டீ அப்படிங்கிற கான்செப்ட். டீ ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்? நம்மளால உடனே வந்து டீ சாப்பிட போயிடாதீங்க. ஓகே, டீ இஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்போர்ட்? வெரி குட். கோல்ஃப். எஸ், 200 வந்துச்சா? சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆன்சர் கோல்ஃப், ரைட். ஸோ 103. கிரானைட் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப். கிரானைட் எதுக்கு எக்ஸாம்பிள்? கிரானைட் எதுக்கு எக்ஸாம்பிள்?
மெட்டாமார்பிக்கு, செடிமெண்ட்ரி, இக்னியஸ், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஸ்டோன். எந்த பாறைகளுக்கு எடுத்துக்காட்டு? சயின்ஸ்லேயும் வரும், ஜிகேலையும் வரும்ப்பா. நம்ம கொஸ்டின் இருந்து தான் கொண்டு வந்திருக்கிறோம். ரைட், தேங்க்யூ ஆல். சக்ஸஸ்ஃபுல்லாக 200 கிராஸ் பண்ணியாச்சு, சந்தோஷம். நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு இப்போ தான் நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்குது. ஓகே, ஒரு 200 பேர் வந்து பார்த்துருக்காங்க, சந்தோஷம். ஆன்சர் என்னப்பா? இக்னியஸ் தான் ஆன்சர். அதாவது தீப்பாறைகள் தான் ஆன்சர். தீப்பாறைகள் உருவானதுன்னு பார்த்தீங்கன்னா கிரானைட். ரைட். 104 தாய்லாண்டோட கரன்சி என்னப்பா? ஃபாஸ்ட். தாய்லாண்டோட கரன்சி என்ன? புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் என்டிபிசி பேச்சஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோட கோட் Y262 இந்த கோடை யூஸ் பண்ணி ADA247 வெப்சைட்டில் போயிட்டு இந்த என்டிபிசி குரூப் டி செலெக்ஷன் பேட்சை டைப் பண்ணி அதுக்கான ப்ராசஸை பண்ணிவிடுங்க. என்னோட கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. 950 rupees தான். டியூஸ்டே அன்னைக்கு உங்களுக்கான பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகுது. டியூஸ்டே அன்னைக்கு ருப்பி வந்து ஐஎன்ஆர்னு போட்டால் இந்தியா. ரிங்கிட் வந்து யாருப்பா? ரிங்கிட் என்ன இருக்குது? பட் அதுதான் தாய்லாந்துக்கு. யுவான் ரென்னின்பி. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைனாக்காரன். ரிங்கிட் எதுக்குப்பா? ரிங்கிட் ஆன்சர் ஃபாஸ்ட். வெரி குட். மலேசியன் ரிங்கிட். வெரி குட்பா. மலேசியன் ஃபைன். மலேசியன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 105. which of the following is the land locked country? நிலத்தால் சூடப்பட்ட கண்ட்ரி எதுன்னு கேட்குறாங்க. நிலத்தால் மட்டுமே சூடப்பட்ட கண்ட்ரி அது ஆன்சர் பண்ணுங்கள். புதுசாக வந்தவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிவிடுங்க. நம்ம பேட்சஸ்ஸு நாளை மறுநாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் உங்களை சொன்ன மாதிரி கண்டிப்பாக இன்றைக்கி 100 கொஸ்டினுக்கு மேலே கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னால் 100 கொஸ்டின் மேலே கொண்டு வந்தாச்சு. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா answer fast. which of the following is landlocked country? கஜகஸ்தானா, அசர்பைஜானா? கஜகஸ்தான் தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 106. எட்வர்ட் ஜென்னர் எதை கண்டுபிடிச்சார்? வாட் இட் எட்வர்ட் ஜென்னர் பியோனியர்? எதனுடைய முன்னோடி எட்வர்ட் ஜென்னர் என்று அழைக்கப்படுகிறார்? ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன், தடுப்பூசியை கண்டுபிடிச்சது யாருன்னா எட்வர்ட் ஜென்னர். ரைட். ஸோ எனக்கு லைவில் வந்து வாட்ச் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறேங்க. இது மொத்த மெட்டீரியலும் நாம நாளைக்குள்ளே கண்டிப்பாக நான் டெலிகிராமில் போட்டுறேன். இது வரைக்கும் ஃபஸ்ட் எடுத்த எல்லா மெட்டீரியலுமே. என்னோட கோடு Y262. என்னோட கிளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிவிடுங்க. என்டிபிசி குரூப் டிக்கும் அடுத்த பிசி எக்ஸாமுக்கான பேட்சஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு பேட்சஸ்க்கான ஃபீஸ் 951, 755. ஓகே. ஸோ மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க. பாகிஸ்தான்லாம் எங்கேப்பா லேண்டில் லாக் ஆகிருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் தானே இருக்குது. ஃபைன். எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா அடுத்த இன்னொரு செஷன் இருக்குது. நம்ம அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபைன். நம்ம யாருக்குமே எப்போ டிஸ்டர்பன்ஸாக இருந்தது கிடையாது. அதை பண்ணவும் கூடாது. ரைட். ஃபைன். லைவில் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. லைவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் இந்த லைக் பண்ணுங்கள். புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. டாடா. பாய். நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். பாய். நல்லா படிங்க. மகிழ்ச்சி.